ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒரு மினி டிராமாவை மூவியா நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு காதல் எப்படி ஃபேக் மேரேஜ்க்கு அப்புறமா கப்பலுக்குள்ள வருதுன்னு சொல்ற கியூட்டான சின்ன ஸ்டோரி தான் இது. இப்ப என்ன ஆக போகுதுன்னு கதைக்குள்ள டைரக்டா போயிடலாமா? ஒரு பெரிய பப் ஒண்ணுல நிறைய பேர் குடிச்சிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுலதான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. ஹீரோயினோட பேரு ஜிஜி. டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தர் அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ண வரா. திடீர்னு அவளுக்கு கால் வந்துருதுன்னு சொல்லிட்டு ஜிஜி போன் எடுத்துட்டு ஓரமா வந்துடுறா. அவ அசிஸ்டன்ட் தான் கூப்பிடுறா. எங்க இருக்கீங்க ஜிஜி மேடம்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸோட நிலைமை மோசமா போகுதுன்னு சொல்ல ஜிஜி போனை கட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க வர அந்த ஆளு இவகிட்ட ஒரு ட்ரிங்க் ஒண்ணு குடுக்குறான். என்ன சொல்லும், ஒரு மாதிரி டென்ஸ்டா இருக்க, இது ட்ரிங்க் சாப்பிடுறமா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போ ஒரு கை வந்து அந்த ட்ரிங்க் பிடிக்குது. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ செங். அதே பார்ல பார்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். மேடம், இதுல ஏதோ அவன் கலந்துருக்கான், குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிஜி பாக்குறா, ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க், ஓவர் ரியாக்ட் பண்ணவா நானு. செங்கு சொல்றத காதுல வாங்கிக்காம ஒரு சிப் குடிச்சிட்றா. உடனே அதை கொடுத்தவன் பக்கத்துல போயிட்டு டார்கெட் விழுந்துருச்சு, எப்படியும் மயங்கிரும், சீக்கிரமா தூக்கிட்டு போறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஜிஜி மயங்குறா. செங்கங்க வரான். அப்பவே சொன்னேன்ல இதுல ஏதோ இருக்கு, குடிக்காதீங்கன்னு. பாருங்க மயங்குறீங்கன்னு சொல்ல, யோ அதெல்லாம் மயக்க மருந்துலாம் இல்லையா, எனக்கு கொஞ்சம் போதை ஓவர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு ஜிஜி போயிட்டு இருக்கா. செங்குக்கு இவளை இப்படியே விட்டா கண்டிப்பா கெட்டவங்க கூட மாட்டிட்டு இந்த பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு கவலையா இருக்கு. சோ ஜிஜியை தூக்கிட்டு பக்கத்துலயே அவனோட ஸ்டே பண்ற ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஜிஜியை படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு தான் பாக்குறான். ஆனா அவ ட்ரெஸ்ல அவனோட டை மாட்டிக்குது. இந்த பிரச்சனை வேறன்னு டைய எடுக்கிறதுக்குள்ள ஜிஜி கண்ணை திறந்து பாத்துடுறா. அட பாவி ஃப்ராடு நாயே, என்னை காப்பாத்துற மாதிரி கூட்டு வந்துட்டு ஏன்டே தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றியா, நீலாம் ஒரு மனுஷ பிறவியே கிடையாது தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா அடுத்த நாள் காலையே ஆயிடுது. ஜிஜிக்கு போன் வருது. அசிஸ்டன்ட் தான். ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வாங்க, வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நின்னுட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஹோட்டல்ல ரிப்போர்ட்டர்ஸா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஜிஜி பாக்குறா. ஹோட்டல் ரூம்ல பக்கத்துல செங்க வேற படுத்துட்டு இருக்கான். ஒரு வேலை பையன் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றானோன்னு சொல்லிட்டு இவனே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. செங்கு பாக்குறான். இங்க பாரு, என்னோட டைய வச்சு என் கையவே கட்டி போட்டு வச்சிருக்க, நீதான் நைட்டு ஃபுல்லா என்ன கட்டி போட்டு வச்சு ஏதோ நான் தான் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி என்ன டார்ச்சர் பண்றிருக்க, இதுல நான் வேற உன்னை தப்பா நடந்துக்கிட்டேன்ட்டு என்ன பத்தி வேற சொல்றியான்னு சொல்லிட்டு செங்கு கடுப்பாயிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ள கதவை யாரும் பிரேக் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் தான். உள்ள வந்து இந்த ரெண்டு பேரும் கட்டுல ஒன்னா உட்காந்துட்டு இருக்கத மாறி மாறி போட்டோ எடுத்துடுறாங்க. ஜிஜி பாக்குறா, இப்படிதான் பெரிய பணக்கார வீட்டுல பிள்ளையாவே பிறக்க கூடாது, பிறந்தா நம்ம பண்ற ஒன்னையும் எவனாவது நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. தம்பி, உன் பேர் கூட எனக்கு தெரியாது, என்னால உன் பேர் கெட்டு போயிடுச்சு, இதுல உன்னோட ஒரு வருஷத்துக்கு மேல சம்பளம் காசு இருக்கு, இதை எடுத்துக்கோ, என்னால உனக்கு நடந்த அவமானத்துக்கு ஒரு நஷ்ட ஈடா வச்சுக்கோன்னு சொல்ல, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, உன் காசுல எனக்கு ஒன்னும் தேவை கிடையாது, எந்த கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செங்கு கிளம்பிடுறான். ஜிஜி அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாருன்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு, அந்த குரூப்போட வாரிச டேட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல வந்து வெயிட் பண்ணிருக்கா. இவனை பாக்கிறதுக்குலாம் இங்க வர வேண்டியதா இருக்கு, அப்பதான் கம்பெனி கைக்கு கிடைக்கும், வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு அந்த பையன் வந்து நிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ செங்கு தான் வந்து நிக்கிறான். இது இவனா? கண்டிப்பா இவன் அந்த பையன் இல்ல, அவனை எத்தனை தடவை நான் பாத்திருக்கேன், நடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்படியே இவனையும் யாருன்னு தெரியாம மெயின்டைன் பண்ணலான்ட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா சரியா அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு உன் வாயாலேயே உண்மையை உளர வைக்கிறேன்னு அவன்கிட்ட கொஞ்சம் ஊத்தி ஊத்தி குடுக்குறா ஒயின. செங்கு உட்காந்து ஃபுல்லா குடிக்கிறான். அப்புறம் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நைஸா போட்டு வாங்க பாக்க, செங்கானா ஒரு முடிவோட தான் வந்திருப்பான் போல, உண்மைய சொல்ல மாட்டேங்கிறான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்னோட பேரு ஃபெங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேர் சொல்லிட்டு இருக்கான். நீ ஃபெங்கு கிடையாதுன்னு எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேசி பார்த்துட்டே இருக்கா ஜிஜி. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. நானா கொஞ்சம் ரவுடி பொம்பளை, என் கூட குடும்பம் நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜிஜி பேச ஆரம்பிக்கிறா. என்ன பொண்ணு இவ, இவளை எப்படியாவது கழட்டி விடுறதுக்கு தான் என் அண்ணன் என்ன அமிச்சான், இங்க பார்த்தா இது அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு செங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். செங்க கூட்டிட்டு அவன் எந்த பார்ல வேலை பாக்குறானோ அங்கே ஜிஜி வேணும்னே போயிட்டு இருக்கா. யாருக்குமே தெரியாம ஜிஜி எக்கச்சக்க பணக்காரி தானே, இந்த பார அவளே வாங்கியிருக்கா. அங்க செங்க பார்த்து ரெண்டு பேர் வராங்க. ஏய் பார்டெண்டர் தானடா நீனு, இன்னும் ரொம்ப கோட் சூட் எல்லாம் போட்டு கெத்தா அந்த பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்க, ஆளை மூஞ்சையும் பாரு, பெரிய குடும்பத்துல ஃபெங்கு இருக்கார்ல அவரோட தம்பி தான் இவன், ஆனா ஃபெங்கோட அப்பாக்கும் ஒரு வேலைக்காரிக்கும் பிறந்தவன் இவன் சொல்லிட்டு செங்க பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. செங்க அவங்களுக்கு ஓங்கி ரெண்டு குத்து குத்திட்டு, இங்க பாரு ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத, என் தம்பிய பத்தி தப்பா பேசாத, நான் செங்கு கிடையாது, நான் ஃபெங்குன்னு இன்னும் பொய்ய மெயின்டைன் பண்ணிருக்கான், இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு தூக்கி போடுங்க, இந்த ஹோட்டல் இப்ப என்னோடது, நான் சொல்றவங்க மட்டும்தான் உள்ள இருக்கணும்ட்டு
ஜிஜி அவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கி போறதுக்கு உத்தரவு போட்டுடுறா. அப்படியே ஒரு மாசம் ஓடி போயிடுது. இன்னைக்கு ஜிஜியோட கல்யாணத்தை பிரஸுக்கு அறிவிக்க போறாங்களாம். ஜிஜி கீழ இறங்கி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல செங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா செங்கோட அண்ணா ஃபெங்கு கூட தான் ஜிஜிக்கு கல்யாணத்தையே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என் மானத்தை வாங்கிராதமான்னு கெஞ்சி தான் ஜிஜியோட அப்பா அவளை கூட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஜிஜி அந்த ஃபெங்கு 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்க, பிரஸ் முன்னாடி ஓகே சொல்லிடுங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஜிஜி பாக்குறா, எனக்கு ஒண்ணு இந்த ஃபெங்க அவ்வளவா பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா நான் அவ்வளவா பார்த்ததே கிடையாது இவனை. எனக்கு பிடிச்சது ஃபெங்கோட தம்பி செங்கு இருக்கான்ல, அவனதான் அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டி விட்டுடுறா. செங்க பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்க, ஃபெங்கு அப்புறம் ஜிஜியோட அப்பா ஃபெங்கோட அப்பான்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஜிஜிக்கு ஒரு அண்ணா வேற இருக்கான், அவனும் இவ என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். செங்கு இந்த நேரத்துல யோசிச்சு பாக்குறான், இவங்க 1 மந்த்துக்கு முன்னாடி பாத்தாங்கல்ல, அப்பவே இந்த 2 பேரும் யாருங்கிறத ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஜிஜி சொல்லிட்டு இருக்கா செங்க கிட்ட, உன் அம்மா தான் அந்த சொத்து எல்லாத்துக்குமே ஓனரே. ஆனா உங்க அப்பா உங்க அம்மாவை அதுக்கு முன்னாடி ஒரு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு, உங்க அம்மா அப்புறம் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னை டம்மி பண்ணிட்டு உன் அண்ணனை பெருசாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பழி வாங்கணும்னு தோணவே இல்லையான்னு கேட்க, இல்ல என்னால அதுக்கு பழி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு செங்க அப்பவே சொல்லியிருக்கான். ட்ரை பண்ணலாம்ல, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பவே லைட்டா ஜிஜி ஆரம்பிச்சிருக்கா. நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு செங்கங்க வந்து கிளம்பி வந்திருக்கான். இப்ப வரைய அதுக்கு எந்த பதிலும் அவன் சொல்லவே இல்ல. ஜிஜி இவனை பார்த்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கால, நீ என்ன நினைக்கிற, ஓகேவா அப்படின்னு கேட்க செங்கு யோசிச்சு பாக்குறான். எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், ஒட்டுமொத்த பிரஸ்க்கு முன்னாடி மாத்தியா பேச முடியும். நம்ம செங்கோட அண்ணா ஃபெங்கு சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா ஜிஜி அவனை திரும்பி பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு, பாத்தீங்களா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்க, செங்கும் வேற யாரும் கிடையாது, ஃபெங்கோட சொந்த தம்பி, அதே குரூப் பையன் தான், எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் என்கேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செங்குக்கு வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்க ஜிஜியோட அப்பா செம்ம கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கும் மேல ஜிஜியோட அண்ணன் அதை விட கடுப்புல இருக்கான். இப்போ பாத்தீங்களாப்பா என்னாச்சு பாத்தீங்களாப்பான்னு கத்த ஆரம்பிக்க, ஏண்டா என்னோட நீ அதிகமா கடுப்புல இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இல்லப்பா, இவ வந்து ஃபெங்க கல்யாணம் பண்ணிட்டா தானே நம்ம கம்பெனி ஸ்ட்ராங் ஆகும், நம்ம கம்பெனி ஆல்ரெடி வீக் ஆயிட்டு இருக்குல்லன்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. ஏன்பா, ஃபெங்க செங்கு 2மே ஒரே வீட்டு பசங்க தான். இப்ப ஃபெங்க கல்யாணம் பண்ணிக்காம செங்க பண்ணிக்கதால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க, இல்லம்மா எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சடனா மாத்தி கொஞ்சம் பிரச்சனை வந்தது தவிர வேற எந்த ப்ராப்ளமும் இருக்க மாதிரி தெரியல உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவே சொல்லிட்டாரு, நீ ரொம்ப கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருக்கன்னு உனக்கு புரியல அண்ணா, நீ வாய் மூடுன்னு சொல்லிட்டு ஜிஜி அவங்க அண்ணனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் பார்க்கு வந்துடுறா. அங்க பார்ல செங்க எந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க் குடுக்குறானோ அதெல்லாம் பொண்ணுங்க இவ குடிச்சிட்டு இருக்கா. 4வது கஸ்டமரை துரத்தி விட்டுட்டு இருக்க. ஜிஜி ஏன் இப்படி பண்றன்னு செங்க கேக்குறான். 4வது கஸ்டமர்னு சொல்லாத, 4வது பொண்ணு கஸ்டமர்னு சொல்லு. இப்போ எதுக்கு நீ இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இந்த இடத்துல வேலை பார்த்தா எனக்கு பிடிக்கல, அதுவும் பொண்ணுங்களுக்குலாம் நீ ட்ரிங்க் கொடுக்கறது சுத்தமா பிடிக்கல, உன்னை பாக்கிறதுக்கு தாண்டா அந்த இடத்துக்கே வராங்க, நான் அந்த ஓனருங்கிறதால இதுல வர லாபம் நஷ்டம்லாம் ஏன் கணக்கு, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டான்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்னு செங்க கண்டுக்காம விட்டுடுறான். ஆனா ஜிஜி சரி ஓகே, எப்ப நம்ம ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க ஆரம்பிக்குது, மேரேஜ் சர்டிபிகேட்டை எப்ப வாங்குறதுன்னு கேட்க, ஜிஜி அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் என் அண்ணனை பழி வாங்கறதுக்காக, ஆனா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உன்னோட மான மரியாதைக்கு அவ்வளவா கரெக்டா இருக்காது, ஏன்னா எனக்கு நல்ல பேரே கிடையாது, சோ உன் வாழ்க்கையை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். நான் திமிர்த்தனமா திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கான்னு ஜிஜி செங்கு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்பெல்லாம் சொல்லாதரா செங்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு செட் ஆயிடுச்சு, இதுக்கும் மேல போனா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்ல, ஜிஜி என் குடும்பத்துல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன் கம்பெனியோட பிரசிடென்ட் போஸ்ட் உனக்கு கிடைக்கும், ஆனா அந்த போஸ்டுக்காக என்ன மாதிரி ஒரு ஆளை, எந்த பவருமே இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெடி ஆயிட்டியா என்னன்னு கேட்க, யார் உனக்கு பவரே இல்லைன்னு சொன்னா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நீ நல்ல பையனாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து 2 பேரும் இவங்க அடிச்சு விரட்டினாங்கல்ல பப்ல இருந்து, அந்த 2 பேரும் செக்யூரிட்டி இருந்தனால என்ன விரட்டிட்டீங்க, இப்ப என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டு ஜிஜி பின்னாடியும் செங்கு பின்னாடியும் கட்டையை வச்சுட்டு அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. ஜிஜி ஓடுறா கூட்டிட்டு, இங்க வா ஏன் அங்க ஒரு வீடு இருக்குல்ல அதுக்குள்ள போயிடலான்னு செங்க கூட்டிட்டு ஓடுறா. கதவை லாக் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள வெயிட் பண்றாங்க. அந்த 2 பேரும் போயிருப்பாங்கல்ல அப்படின்னு செங்க கேக்குறான். ஜிஜிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த 2 பேரும் தான், மேடம் உங்களை விரட்ட சொன்ன மாதிரியே நாங்களும் விரட்டிட்டோம், காசு எங்களுக்கு கரெக்டா அமிச்சிருவீங்கல்ல அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம செங்க மறுபடியும் கதவை ஓபன் பண்ணி வெளியே போலான்ட்டு பாக்குறான். ஆனா கதவு ஓபன் ஆகல. ஜிஜி சொல்றா, கவலைப்படாத செங்க, இது என்னோட வீடு தான், இந்த கதவு வேற அப்பப்ப லாக் ஆயிரும், ஓப்பனே ஆகாது, நாளைக்கு தான் பூட்டு உடைக்கிற ஆளுங்க யாராவது இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு பூட்டை உடைச்சிக்கலாம், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, ஒரு பாரு உன் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வேர்வை வாட அடிக்குது நம்ம ஓடி வந்ததுல, போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா.
செங்கு பாக்குறான், இவ போடுற பிளான் எல்லாமே புரியுது. ஒரே வீட்ல ஒன்னா இருக்க வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா வேர்வனாத்தான் நாறுதுங்கிறது உண்மைதான். போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அவன் வெளியே துண்டை கட்டிட்டு வந்து நிக்கிறான். ஜிஜி பாக்குறா, இந்த சோஃபால நீ படுத்துக்கோ, ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. செங்கு பக்கத்துல வந்துட்டு லைட்டா ஸ்லிப் ஆக செங்கோட துண்டு புடிச்சு வெளுத்து விட்டுடுறா. ஐயோன்னு சொல்லிட்டு அவளே மூஞ்ச மூடிட்டு இருக்க. செங்கு அந்த சீன்லாம் இல்ல, உள்ள பேண்ட் போட்டுதான் வெளியே வந்தேன், கண்ணு துறன்னு சொல்லிட்டு இருக்கான். சே, இவன் கிட்ட போயிட்டு ரொமான்டிக்கா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு பார்த்தா முடியாது போல. இவனை எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதான் அடுத்தடுத்த பிளான் எல்லாம் சக்சஸ் பண்ண முடியும்னு ஜிஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு செங்கு கிட்ட போயிட்டு ஒயின் ஏதாவது குடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுட்டு இருக்கா. ஜிஜி, குடிக்கிறதுனா உன் ரூம்லயே குடிச்சிட்டு உள்ளே படு, வெளியே ஒரு ஆள் இருக்காங்கல்ல, கொஞ்சமா அறிவுலன்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருக்கான். சிப்பா அப்படின்னு ஜிஜி எங்கிருந்து போயிடுறா. பொண்ணு நல்ல பொண்ணுதாங்கிற மாதிரி நம்ம செங்கு மனசுக்குள்ள யோசிக்கிறான். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு கனவு வருது. அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இருந்திருப்பாங்க போல. அப்ப கூடவே செங்கும் இருந்திருக்கான். அவங்க அம்மா என்ன ஏமாத்திட்டல, இப்படி ஏமாத்திட்டலன்னு அவங்க அப்பாட்ட திட்டிக்கிட்டே போயிட்டு கார் ஏதோ மரத்துல முட்டிட்டு அப்புறமா இறந்து போயிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருந்திருக்காங்க. அது வேற அவன் கண்ணுல ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஏந்திரின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுட்டே இருக்க. பக்கத்துல திடீர்னு செங்கும் ஏஞ்சிடுறான். பார்த்தா பக்கத்துல நம்ம ஜிஜி தான் இருக்கா. என்னடா ஆச்சு, அப்பல இருந்து விடு விடுன்னு கத்திட்டு இருக்க, என்னாச்சும் பிரச்சனையா, கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. செங்குக்கே இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வர ஆரம்பிக்குது. நல்ல பொண்ணாதான் இருப்பா போலன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில ஜிஜி மறுபடியும் தூங்கி ஏஞ்சிட்டு வரா. செங்கு காணாம போயிடுறான். எங்க போனா இவன், கூட்டு வந்த பிளான் வேஸ்டா போயிருக்கும் போலயேன்னு பின்னாடி தோட்டத்துக்கு போறா. பார்த்தா அங்க ஒரு குட்டி பில்டிங் இருக்கு, அது மேல செங்கு நின்னுட்டு இருக்கான். டேய், நீ கிளம்பி போயிட்ட நினைச்சேன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. இவ்ளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டு என்ன வீட்டுக்குள்ள வர வச்சிருக்க. எங்க அம்மா ஆனா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, நம்மள யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை எக்காரணத்துக்கு ஒண்ணும் நம்ம விடக்கூடாதுன்னு. இங்க வா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு செங்க அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா கல்யாணம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கான். ஜிஜி வேகமா ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. ஜிஜி செங்கு 2 பேருமே அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் கொண்டு வந்து ஜிஜியோட அண்ணா மூஞ்சில காட்டிட்டு இப்ப என்னடா பண்ணுவாங்கிற மாதிரி அடுத்த நேரம் உள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க செங்கு, இது வேற யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான். அப்புறம் நான் யாரு, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் செங்கோட வீட்டுல நான் சம்மதம் பண்ணிருக்கேங்கிறதால நான் தான் இந்த இடத்தோட புது பிரசிடென்ட். எல்லாரும் நான் சொல்றதை கேட்டு மரியாதையா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜிஜி செங்க கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜிஜியோட அண்ணனுக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நீ எங்க இருக்க, நான் உன்கிட்ட சில விஷயங்களை முக்கியமா பேசணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் செங்கோட அண்ணா ஃபெங்க இருக்கான்ல, என்னது இது, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு நாங்க உண்மை நினைக்கணுமா அப்படின்னு கேட்க உடனே செங்கு பாக்குறான். அண்ணா, முன்ட்ட பிரச்சனை பண்றதுக்கு நான் வரல, என் ஸ்டஃபிங் இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல. என்னது இது, ஸ்டஃபிங் இருக்கு எடுத்துட்டு ஒன்னா கூடி இருக்க போறீங்களா, கல்யாணம்லாம் இது சீரியஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா, செம்ம காமெடியா இருக்கு. இங்க பாரு ஜிஜி, என்ன கல்யாணம் பண்ணியிருந்தனா வாழ்க்கையில நீ உருப்பிட்டு இருந்திருப்ப, அடுத்த வளர்ச்சி மட்டும் தான் பார்த்துருப்ப. ஆனா இதுக்கு மேல உனக்கு நல்லதே நடக்காது, போடி அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஜிஜியா அடிக்கிறதுக்கு போயிடுறான். செங்கு வேகமா அவன் கையை பிடிச்சு, தேவையில்லாம என் ஒய்ஃப் மேல கை வச்சுக்காதுன்னு சொல்ல. ஓ, கல்யாணம் ஆனதும் வீரம் வேற வந்துருச்சா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம இந்த ஃபெங்கோ அமுச்சு வச்சிட்டு இருக்கான். ஜிஜி செங்கு 2 பேருமே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜிஜி ஒரு வீட்டுல இருந்தால அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதை அழகா கிளீன் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க வீடு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே குட்டியா அழகா வீட்டை கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஜிஜி பாக்குறா, வீடு கிளீன் பண்றது இவ்வளவு வேலையா, குப்பை மட்டும் எடுக்க முடியல, குப்பையெல்லாம் நீ எடுத்துருன்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால யாங்ஃபா, அவகிட்ட பார்த்து சொல்லிட்டு எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன்னு கிளம்பி போயிடுறா. யாங்ஃபா சோஃபா பின்னாடி போய் பாக்குறா. பார்த்தா ஒட்டு மொத்த குப்பையில ஒண்ணு கூட எடுக்காம அப்படியே குவிஞ்சு கிடக்கு. செங்க அங்க வரான். யாங்ஃபா, கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கிளீன் பண்றாங்க. அப்புறம் குப்பையை கொட்டுறதுக்கு 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. அம்மா, நீ ஜிஜியை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யாங்ஃபா கிட்ட செங்கு கேக்குறான். ரொம்ப திறமையான பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப அசால்ட்டா எடுப்பாங்க, ஆனா அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஹார்ஷான கேரக்டர், அவங்க கிட்ட சொல்லிடாத, சொன்னா என் வேலையே போயிடும்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. சச்சா, அதுக்கெல்லாம் இல்ல, சும்மா கேட்டேன் அப்படின்னு நம்ம செங்கு கேட்க, நான் அவங்க ஆபீஸ்ல தான் அசிஸ்டண்டா வேலை பாக்குறேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு திடீர்னு அவன் கைய வேற புடிச்சிட்டு இருக்கா. உனக்கு வேர்க்குது பாரு, தொடச்சு ஓடுன்னு பக்கத்துல போயிட்டு இருக்கா. செங்கு பாக்குறான். இல்ல இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ செங்குக்கு கால் வருது. செங்கோட அண்ணா ஃபெங்கு இருக்கான்ல, அவன் தான் கால் பண்ணிட்டு இப்பயாவது எடுத்தியேன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான போட ஆரம்பிக்கிறான். ஜிஜி இங்க தூங்கிட்டு இருக்கா, தூக்கமே வரல. என்ன பார்த்தா அவ்வளவு டம்மியாவா இருக்கு, நான் அழகான பொண்ணு தானே, இல்ல ஒருவேளை அவனுக்கு ஆம்பளைங்களை பிடிக்குமா, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்குமோ, அவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா நடந்த விஷயம்லாம் அந்த மாதிரி.
ஜிஜி செங்கு கிட்ட போயிட்டு, இப்ப நம்ம 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதால பப்ளிக்ல கொஞ்சமாச்சும் க்ளோஸா இருக்கணும்ல. அப்பதான் நம்மள நான் கப்பல்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. இல்லன்னா சந்தேகப்படுவாங்கல்லன்னு கைய பிடிக்கிறா. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துருக்கா. செங்கு பாக்குறான். இங்க பாரு ஜிஜி, ஒரு புருஷனையும் பொண்டாட்டியும் தவிர வேற யாருமே ஒரு கப்பல இந்த கோலத்துல பார்க்கவே மாட்டாங்க. சோ இந்த அளவுக்குலாம் பாக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஓவரு. தள்ளி போன்னு சொல்லிட்டு இவரை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிருக்கான். ஜிஜி பாக்குறா. இவனை என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையேன்ட்டு அடுத்து கல்யாண அக்ரிமெண்ட் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கா. அந்த அக்ரிமெண்ட்ல என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒரிஜினல் கல்யாணம் தான், அபிஷியலா நடந்திருக்கு. சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க வரைய நீ வேற ஏதாவது பொண்ணு பாக்குறது, வேற ஏதாவது பொண்ணு கூட எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுலாம் நினைச்சனா அது நடக்காது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நீ பாட்டுக்கு கண்ட இடத்துல நுழையிறதெல்லாம் கூடவே கூடாதுன்னு எழுதியிருக்கா. செங்கு பாக்குறான். ஜிஜி என்னது இது, அநியாயமா இருக்கு. இந்த வீடே உன்னோட தான், இதுவே உன் பர்சனல் ஸ்பேஸ் தான். நான் அதுக்குள்ள வரக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ள வரது கூட நான் பெர்மிஷன் கேட்டு வர முடியுமா என்னன்னு கேக்குறான். ஜிஜி யோசிக்கிறா. அட ஆமால, சரி ஓகே, அந்த பாயிண்ட வேணா நம்ம தூக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் மத்தது, உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது வேற எந்த பொண்ணு கூடயும் பழக கூடாது, அதே ரூல்ஸ் உனக்கும் வரணும் தானே, நீயும் வேற எந்த பையன் கிட்டையும் ரூல்ஸ்ல இருக்கும் போது பழக கூடாது தானே அப்படின்னு கேக்குறான். சரி ஓகே நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் முடிச்சிட்டு தான் என்ன பார்த்தா ஏன் அவனுக்கு பிடிக்கல, நான் அழகா இல்லையா, ஏன் நான் நல்ல பொண்ணு கிடையாதான் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா செங்கு பக்கத்துல வர மாதிரி இருக்கு. என் ரூம்குள்ள உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கியால அப்படின்னு ஜிஜி கேக்குறா. ரூல்ஸ் தூக்கி போடு, உனக்கு கிஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கேன்னு செங்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா எல்லாம் ஜிஜியோட கனவு. சி கனவா, என்னதான் அவன் பண்றான்னு போய் எட்டி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜிஜி அவன் இருக்க இடத்துக்குள்ள எட்டி பாத்துட்டு இருந்தா. செங்கு பாட்டுக்கு திடீர்னு அவனும் படுத்திருக்கான். சத்தியமா தூக்கமே வரல. ஜிஜி வேற பக்கத்துல வந்துட்டே இருந்தாலேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் நைட்டு தூக்கமே இல்லாம 2 பேரும் நல்லா கோட்டை கோட்டை முழிச்சு டிவி பாத்துட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லா. அடுத்த நாள் காலையில செங்கு காலையில எழுந்ததுமே குக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிஜி வீட்ல பிரேக்ஃபாஸ்டான்னு கேக்குறா. உன் ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணி பார்த்தேன், உள்ள ஒரு பொருள் கூட இல்ல. சமைச்சலாம் நீ உன் வாழ்க்கையில தின்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பவே தெரிஞ்சது. அதான் நானே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றான். ஜிஜி பாக்குறா. என் லைஃப்ல எனக்கு வீட்ல இருக்க மாதிரி ஒரு நாள் கூட ஃபீலிங்கே வந்தது இல்ல. ஏன்னா எனக்கு அம்மாவும் இல்லையா, வீட்டை பாப்பாரு வேலைக்கார லேடி மட்டும் தான் இருப்பாங்க. முதல் தடவையா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதுல சமையல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு செங்க போய் கட்டி பிடிச்சுக்கிறா. செங்கிக்கே ஒரு மாதிரி டச்டா ஃபீல் ஆகுது. அப்பன்னு பார்த்து ஜிஜின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஒரு பையன், அவன் பேரு லீயா. லீ உள்ள வந்துட்டு இருக்கான். ஜிஜி சீனியர்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கா. ஜிஜியோட காலேஜ் சீனியர். அது மட்டும் இல்லாம ஜிஜியோட கம்பெனில அவளுக்கு அடுத்த பொசிஷன்ல அவன் தான் இருக்கான். இது என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணி வைக்கிறா. ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவனை விடு, எதுக்காக இப்படி திடீர்னு முடிவெடுத்த, உன் மேல பாசம் வச்சிட்டு இருக்கவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற திறமையான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, நீங்க செங்க இப்பதானே முதல் தடவை பாக்குறீங்க, அதான் உங்களுக்கு நல்ல இமேஜ் இல்ல, ஆனா ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு ஜிஜி சொல்ல ஆரம்பிக்கிறா. செங்க அவளுக்கு காஃபி கொண்டு வரான். வேணும்னே லீக்கு மட்டும் கொதிக்க கொதிக்க காஃபி கொடுத்து அவன் வாயே புண்ணாயிடுது. ஜிஜி நீ குடி, கரெக்டா இருக்குன்னு செங்க சொல்லி அவளை குடிக்க சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம லீ ஜிஜிய பார்த்து, உன் கம்பெனிய உனக்கு வாங்கி தர போறேன், வாங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல, அப்படி வாங்க சீனியர் கிளம்புவோம் போங்கன்ட்டு ஜிஜி லீ 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நீ வீட்ல இருந்து போனா போதுன்னு செங்கு கிட்ட ஜிஜி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இங்க நேரா ஜிஜியோட ஆபீஸ் ரூம்குள்ள அவளோட அண்ணன் நுழையிறான். ஜிஜி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஏற்கனவே போட்ட பிளான்லாம் எதுக்கு இன்னைக்கு நீ மாத்தி இருக்கன்னு கேட்க, அந்த பிளான் சரிப்பட்டு வரல, அந்த கம்பெனியோட நீ எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டு சொந்த கம்பெனிக்கே தேவையில்லாம துரோகம் பண்ணிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையா, இதுக்கு மேல கம்பெனி ஏன் பொறுப்புக்கு வந்தாச்சு, அதுல இஷ்டத்துக்கு ஏதாவது நீ பண்ண முடியும்னு நினைச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இரு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஜிஜியோட அண்ணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். போறவன் நேரா லீக்கு போன் பண்ணிட்டு, பாவோண்டா ஜிஜி அப்படியே அவசரப்பட்டு அந்த செங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா அவன் கூட வாழ்றதுக்கே பிடிக்கல போல, நீதான் அவன் மேல பயங்கர பாசம் வச்சிட்டு இருக்க, நீதான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லீய நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இங்க ஜிஜி கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் யாங்ஃபா உட்காந்து எல்லா கதையும் பேசிட்டு இருக்கா, இப்படி ஆயிருக்கு இந்த ஃபைல பாருங்கன்னு. ஆனா ஜிஜிக்கு இப்போ ஞாபகம்லாம் செங்கு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட வரவே இல்ல. என்கிட்ட என்ன சொன்னா, எப்படியாவது நீ வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா, ஆனா வரியாலியான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. ஒரு வேலை சும்மா எல்லாம் ஃபேக்கா. ஆனா நானும் லீயும் க்ளோஸா இருந்தப்போ செங்கு முகத்துல நல்ல பொசசிவ்னஸ் தெரியற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் என்னோட கற்பனையான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. யாங்ஃபா பாக்குறா. என்ன மேடம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, இப்ப அப்பப்ப கனவுக்கெல்லாம் போறீங்க, உங்க புருஷன் கூட பயங்கர ஃபன்னான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா ஆம்பளைங்க மாதிரி சாதாரண அவ்வளவு ஒரு ஆம்பளை தானே, இதுல என்ன ரொம்ப பெருசா பேசுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஜி சமாளிக்கிறா. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாலாம் இல்லையான்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த பொண்ணு நடுவுல 2 பிட்ட போட்டு பாக்குறா. இல்ல அப்படிலாம் கிடையாது, இப்ப அவன் என்ன பண்றப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா.
எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு மேடம். நீங்க தான் உங்க வீட்ல பெட்டு வாங்கி வச்சிட்டு இருந்தப்போ நிறைய கேமரா வச்சிட்டு இருந்தீங்க. இப்ப பெட் இல்ல. ஆனா கேமரா அப்படியே தானே இருக்கு. அந்த ஆக்சஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம்லன்னு கேட்க, சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு ஜிஜி ஓபன் பண்ணிருக்கா கேமராவை. பெட்ரூம்ல இருக்க கேமரால பார்த்தா செங்கு இருக்கான்ல, உட்கார்ந்த ஃபைல் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு பேஜையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆனா கரெக்டா ஜிஜியோட கேமராக்கு நடுவுல சேர் இருக்கு. சோ அவன் என்ன பண்றாங்கறத மட்டும் ஜிஜியால பார்க்க முடியல. டேய் செங்கு, என்னடா பண்றேன்னு கூப்பிடுறா. செங்கு வேகமா ஏஞ்சி வரான், கேமராவை பாக்குறான். இப்ப ஏதாவது சமாளிக்கணும்னு மனசுல முடிவு பண்ணிட்டு, இல்ல கல்யாண அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம்ல, அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் புதுசா ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் வந்தேன் ஜிஜின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அப்படியே பிளேனையே மாத்திடுறான். அதுக்கேண்டா இவ்வளவு திருட்டுத்தனமா வேலை பார்த்துட்டு இருக்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து கிளம்புறா. ஜிஜி பயங்கர கோவத்தோட தான் உள்ள போறா. ஆனா செங்கு பார்த்தா ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படியே ஒட்டு மொத்தமா கெட்டப் எல்லாம் போட்டுட்டு சின்சியரா சமையல் பண்ணிருக்கான். இவன் அழகுல ஜிஜி ஒரு செகண்ட் மயங்கி தான் போயிடுறா. என்ன பண்ற, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கேட்டுட்டு இருக்கா. செங்கு பாக்குறான், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியா இருமா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வேலை முடிச்சுட்டு வந்திருக்க, சோ நீ வந்து உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு செங்கு சொல்றான். இல்ல நான் சின்னதாவது ஹெல்ப் பண்றேன், தக்காளி கட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவ பாட்டு கட் பண்ணிருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்றங்கிற பேர்ல ஏதோ காமெடி எல்லாம் பண்ணி கிச்சனையே குப்பை தொட்டி ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சேர்ந்து விளையாடி முடிச்சிட்டு சமைச்சும் வச்சிடுறாங்க. ஜிஜி சாப்பிட உட்கார்ந்ததும், அம்மா செங்க ஏதோ புது பாயிண்ட் ஆட் பண்ணணும்ல, அது என்னன்னு கேக்குறா. ஆஹா, திடீர்னு கேட்டாலே இப்ப எந்த பாயிண்ட சொல்லி சமாளிக்கிறதுன்னு செங்கு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஜிஜியோட அப்பா அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. சும்மா எத்தனை நாளைக்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா ஒரு பேர குழந்தைய பெத்து கையில கொடுங்கன்னு சொல்ல, ஜிஜி அவர் கிடக்குறாரு, தப்பா எடுத்துக்காதன்னு வலிய ஆரம்பிக்கிறா. செங்கு பாக்குறான், அந்த பாயிண்டே இதுதான். அடுத்தவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு நம்ம குழந்தை பெத்துக்கிற வரையெல்லாம் போக கூடாது. அந்த அக்ரிமெண்ட்ல அதுதான் நான் சேர்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்ல, ஓ அவ்வளவுதானா, சரி சரி ஓகேன்னு ஜிஜி சொல்லிடுறா. ஆனா நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. ஏன் நான் அழகா இல்லையா, நான் அழகா தானே இருக்கேன், என் பின்னாடி எத்தனை பசங்க தெரியுமா சுத்தி சுத்தி வந்திருக்காங்க, என்ன போய் பிடிக்கலன்ட்டான், பக்கத்துல வராதான்ட்டான்னு சொல்லிட்டு ஜிஜி பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்கா. செங்கு ஏதோ லேப்டாப்ல நோண்டிட்டு இருக்க, ஜிஜி போறா. அப்படியே அவனை மயக்கிற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. செங்கானா அழுத்தமா இருக்கான், நம்மள பிடிக்கலதான் போலன்னு சொல்லிட்டு ஜிஜி அந்த பக்கமா போயிட, இவ வேற அழகா இருக்கா, எத்தனை நேரம் பின்னாடியே வந்துட்டு இருக்கா பாருன்னு செங்கு ஒரு மாதிரி நிம்மதியா மூச்சு விட்டுட்டு இருக்கான். அவ ஒரு வழியா தூங்குனதுக்கு அப்புறமா செங்கு வீட்டை விட்டு வெளியே போறான். பார்த்தா செங்கோட அண்ணா ஃபெங்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ கேட்ட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இந்த வச்சுக்கோ, நான் கேட்டதை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு செங்கு கேக்குறான். இல்லப்பா, இந்த வேலை இன்னும் கம்ப்ளீட்டா முடியல, இப்ப ஜிஜி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டோட கொட்டேஷன் ரெடி பண்ணுவா, அதோட மெயின் பாயிண்ட், அதோட மெயின் ஃபைனல் ஃபைல் எனக்கு வேணும், அதை மட்டும் நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா நீ என்ன கேட்டியோ அதை நான் உன்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, ஏமாத்த பாக்குறியாடான்னு சொல்லிட்டு ஃபெங்கு கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கான் செங்கு. ஏமாத்தவும் இல்ல ஒன்னும் இல்ல, உன்னால முடிஞ்ச வரைய சீக்கிரமா அதை கொண்டு வந்துரு, அப்புறமா நான் உனக்கு வேணுங்கிறத கொடுத்துடுறேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். அடுத்த நாள் காலையில காலிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு செங்கு ஓபன் பண்ணா, ஜிஜி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செல்ல குட்டின்னு லீ ரெடியா நின்னுட்டு இருக்கான். சி இவனா அப்படின்ட்டு, நான் வந்து ஜிஜிய ஆபீஸ் கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, நீ ஒன்னும் தேவையில்ல, இன்னைக்கு நான் கூட்டு போய்க்கிறேன்னு செங்கு அவனா வெளியே தள்ளி கதவை சாத்த பாக்குறான். ஆனா ஜிஜி வந்துடுறா. சீனியர் போலாமான்னு கேக்குறா. ஜிஜி உனக்கு ஞாபகம் இல்ல, ஆபீஸ் கூட நான் நீ கூட்டு போறேன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு செங்கு கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து லீ சீனியர் கூட்டு போவாருன்னு சொல்ல, இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஜிஜி பாக்குறா, காமெடியா இருக்கு, வளர்ந்த பசங்க தானே ரெண்டு பேரும், வெக்கமா இல்ல, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. லீ காரை ஓட்ட ஜிஜியும் அடுத்து செங்கும் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் வேற புருஷன் போட்டாட்டின்னு எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக ஜிஜியோட கைய புடிச்சிட்டே செங்கு வேற வந்துட்டு இருக்கான். இப்ப லீ கேக்குறான், அம்மா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ரூம்ல இருந்து வந்து இங்க வந்து தூங்கும் போது தனித்தனியாவ தூங்குறீங்கன்னு கேட்டுட்டு லைட்டா சந்தேகத்தோடயே போயிட்டு இருக்கான். லீயும் ஜிஜியும் ஒன்னா உட்காந்து லேப்டாப்ல ஃபைனல் கொட்டேஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை திருடுறதுக்காக தானே இங்க வரைய வந்திருக்கான் செங்கு. திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடலாம் சீனியர்னு ஜிஜி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜிஜி போயிட்டு இருக்கா. ஜிஜி அங்கிருந்து கிளம்புனதுமே லேப்டாப்பை ஓபன் பண்ணி இவன் பென் டிரைவ் எடுத்து அதுல இருக்க ஃபைல் எல்லாம் வேகமா பென் டிரைவ்க்கு காப்பி பண்ணிருக்கான். திடீர்னு யாரும் கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. ஷாக் ஆயிட்டு இவன் பாத்துட்டு இருந்தா ஜிஜி தான் வரா. என்னடா பண்றிருக்க, நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல ஜிஜி, உன்னை விட்டு போகவே மனசு வரல, அதான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்நேரம் காப்பி ஆயிருச்சு, பென் டிரைவ் எடுத்துட வேண்டியதான்னு திரும்பி நின்றுட்டே கழட்டுறான். பென் டிரைவ் ஸ்லிப் ஆகி வேற எங்கேயோ விழுந்துருது. ஆகா, அது வேற மிஸ் ஆயிடுச்சுன்னு ஜிஜி நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னா ஜிஜி கிட்ட ஐஸ் போடுறான். அது எல்லாத்தையும் அவ வேற உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன சார்கே மேல பாசம் பொத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல கட்டி பிடிக்கிறதுக்கு வரா. அப்பன்னு பார்த்து யாங்ஃபா உள்ள வந்துடுறா. மேடம், உங்களை மீட்டிங் ஹால்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, நான் அப்புறம் பாக்குறேன்டா, நீ வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டு செங்கு கிட்ட சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து கிளம்புறா. செங்கு கீழே விழுந்த பென் டிரைவ காணமேன்னு தேடிட்டு இருக்க,
யாங்ஃபா இதையாடா தேடுறன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. செங்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. நீ ஜிஜிக்கு லாயலா இல்லையாடா? என்னடா நடக்குதுன்னு யாங்ஃபா கேட்டுட்டு இருக்கா. இல்ல யாங்ஃபா, உன்கிட்ட இது நல்ல பர்சனல் விஷயம் சொல்ல முடியாது. ஆனா நான் அவளுக்கு லாயலா இல்லாமலாம் இல்ல. சில விஷயங்கள் நான் பண்ணிதான் ஆகணும். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த ஜிஜி கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த யாங்ஃபா தான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்கால. சொல்ல மாட்டேன்டா. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஃபிளர்ட் மட்டும் தானே பண்றா. என்ன லவ்வா பண்றா? யாருக்கு தெரியும் அவ என்ன மனசுல நினைக்கிறான்ட்டு. இந்த பென்டிரைவ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லைட்டா கைய வந்து பிடிக்கிறா. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு. டக்குன்னு செங்கு கைய தள்ளி விட்டுறான். யாங்ஃபா, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். என்ன கஷ்டப்பட்டாலும் நீ இதுல தலையிடாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுல ஜிஜி டயர்டா இருக்குன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கா. கூடவே செங்க உட்காந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து வீட்டு டோரை யாரும் ஓபன் பண்றாங்க. அப்பாக்கு தான் நம்மள தவிர பாஸ்வேர்ட் தெரியும். நம்மள செக் பண்றதுக்கு வராரு போலன்னு சொல்லிட்டு செங்கு வேகமா ஜிஜியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் வேற போட்டுட்டு இருக்கான். உள்ள அவங்க அப்பா வராரு. சும்மா என்கிட்டயே இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வரேன். 2 பேரும் தனித்தனியா படுத்து தூங்குறீங்களாமே. நீங்க 2 பேரும் உண்மையான கல்யாணத்துல இருக்கீங்க. ஃபேக் மேரேஜ்ல இல்லனா மட்டும்தான் நான் என்னென்னலாம் உனக்கு வாக்கு கொடுத்தனோ ஜிஜி அதெல்லாம் நிறைவேத்துவேன். அது நீ உண்மை நிரூபிக்கணும்னா சீக்கிரமா எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடு. தேவையில்லாத இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. ஜிஜி பாக்குறா செங்கு கிட்ட, யாரா அந்த விஷயத்தை லீக் பண்ணிருப்பா? லீ சீனியரா ஒரு வேலை இருப்பாருன்னு சொல்லிட்டு லீய கூப்பிட்டு அவனுக்கு நல்லா ஒயின ஊத்தி ஊத்தி ஜிஜி கொடுத்துட்டு இருக்கா. குடிங்க சீனியர், குடிங்க சீனியர்னு. அவனும் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் உளர ஆரம்பிக்கிறான். நான் தான் ஜிஜி உன் அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து நீ இந்த வாழ்க்கைய நிம்மதியாவே இல்ல பாரு, அத அவர்கிட்ட சொல்லிட்டு தனித்தனியா தூங்குற பாரு ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு. அத பத்தி நான் புலம்பிட்டு இருந்தேன். இந்த கம்பெனிக்காக நீ எவ்வளவு விஷயம் பண்ற, இதுக்காக உனக்கு கம்பெனியவே கொடுக்கலாம், கொடுக்க கூடாதா என்ன? இந்த மேரேஜ்ல நீ இருந்தாதான் கம்பெனி உனக்கு வரணுமா என்னன்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் உளர ஆரம்பிக்கிறான். ஏன் சீனியர், என் வாழ்க்கையில எதுக்காக இந்த அளவுக்கு நீங்க தலையிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜிஜி கேக்குறா. செங்கு பாக்குறான். உன்னை அவன் லவ் பண்றான், அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சச்சா அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. என்னது அப்பெல்லாம் இல்லையான்னு ஒரு பழைய பிளாஷ்பேக்க லீ யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஜிஜி ஃபாரின்ல படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அவளுக்குன்னு சொல்லிட்டு பக்காவா ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். கேண்டில்லாம் ஏத்தி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஜிஜி அங்க உள்ள வந்திருக்கா. இவன் மூஞ்ச பாத்துட்டு பலார்னு இவனுக்கு ஒரு அறை விட்டுருக்கா. உடனே அவனும் பயந்து போயிட்டு காமெடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிருப்பான் போல. ஆனா அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே லீ யோசிச்சுட்டு இருக்கான். ஓ அந்த கதையா அப்படிங்கிற மாதிரி ஜிஜி முழிக்கிறா. அடுத்த நாள் ஜிஜியும் லீயும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம யாங்ஃபா இருக்கால, அவளும் செங்கும் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. யாங்ஃபா கேக்குறா, என்னடா உனக்கு அவளை பிடிக்கலையா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் அவளை வந்து சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ஜிஜி, அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு மனசே வரல. எனக்கு என்னவோ கொஞ்சம் கொஞ்சமா அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் யாங்ஃபா அப்படின்னு செங்க சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரியே ஜிஜியும் லீ கிட்ட பேசிட்டு இருக்கா. சீனியர், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் சும்மா கான்ட்ராக்டுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த மையன் ரொம்ப நல்ல பையன். அதனால தான் அவனோட அண்ணனை கல்யாணம் பண்ணாம நான் அவனை சூஸ் பண்ணேன். அப்பவே எனக்கு அவனை பிடிச்சிருந்திருக்க போல. நான் தான் அப்போ ரியலைஸ் பண்ணல. நல்ல பையன் சீனியர், அவனை சந்தேகப்படாதீங்கன்னு சொல்ல, ஜிஜி உனக்கு வேணா அவனை பிடிக்கலாம், ஆனா அவன் அக்ரிமெண்ட்காக உன் கூட இருக்கான், அது நீ நீடிக்கும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதே கேள்விதான் யாங்ஃபாவும் கேட்டிருப்பா போல. இல்ல பரவாயில்ல, ஒருவேளை என்ன ஜிஜிக்கு பிடிக்காமலே போயிடுச்சுன்னா அவ எப்ப சொல்றாலோ நான் அப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அது நடக்கும் போது பாத்துக்கலாம். அது வரையும் நான் அவளை காதலிச்சுட்டே இருக்க போறேன்னு சொல்லிட்டு செங்க அங்க இருந்து கிளம்புறான். இருடான் யாங்ஃபா கைய பிடிக்கிறா. பார்த்தா பக்கத்து டேபிள்ல தான் இங்க ஜிஜியும் லீயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 4 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. ஜிஜி வீட்டுக்குள்ள வரா. செங்கு இல்லம்மா தப்பா எடுத்துக்காதுன்னு கெஞ்சிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான், அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கதே மீறி நீ அந்த பொண்ணு கூட தனியா மீட் அப் பண்ணிருப்ப. அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் இருக்குது, நமக்குள்ள ஃபேக் கல்யாணமா இருக்கலாம், ஆனா ஊருக்கே அது ஒரிஜினல் கல்யாணம் தானே. நீ என்ன தைரியம் தான் அப்படி பண்ணிப்பன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. அவ என் கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு, அதனாலதான் நான் பாக்க போனேன். மத்தபடி இது ரொமான்டிக் மீட்டப்பும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஒரு சீனியரா தான் நான் அவளை பார்க்க போனேன், புரியுதான்னு சொல்லிட்டு, ஜிஜி நீ மட்டும் என்ன ஒழுங்கா என்ன, நீ எதுக்காக அந்த அக்ரிமெண்ட்டை மீறி லீ கூட தனியா மீட்டப் வச்சுட்டேன்னு கேட்க, லீயும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி தப்பாகும்னு சொல்லிட்டு ஜிஜி சண்டை போடுறா. என்னேவா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட, நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு அந்த போதையில கூட உன் கையை கட்டி போட்டு படுத்து இருந்தவன் நானு முத நாள், அதெல்லாம் உனக்கு மறந்துடுச்சான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு ஜிஜி உள்ள போயிட்டு அவ பாட்டுக்கு பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கா. பார்த்தா வெளியே செங்கு சூப்பரா சமையல் வேற பண்றான். எவ்வளவு தைரியம் தான் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு அவன் பாட்டுக்கு நிம்மதியா சாப்பிடுவான். ஆனா நாள அந்த மானுகட்ட சாப்பாடை சாப்பிடவே மாட்டேன்பான்னு சொல்லிட்டு ஜிஜி அழுத்தமா அப்படியே படுத்துட்டு இருக்கா. செங்கு சாப்பாடெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டு போய் தூங்கிடுறான். ஜிஜி நடு ராத்திரில ஏஞ்சி வரா. ஃபுட் அப்படியே ஐஸ் கோல்டா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்து அப்படியே விறுவிறுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஜிஜி எந்திரிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு செங்கு உள்ள வந்து எட்டி பாக்குறான். பார்த்தா ஜிஜி வயித்து புடிச்சிட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வழியில துடிச்சிட்டு இருக்கா. செங்க அவளை எழுப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்க, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன்,
ஐஸ் கோல்டா ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு எப்பவுமே செட் ஆகாது, வயிறு வலி வந்துரும். ஆனா அதை மறந்து போய் நேத்து சாப்பிட்டேன், அதான் வலிக்குது. டேப்லெட் இருந்துச்சு போட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிரும்னு சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சா சரியா போயிரும்னு சொல்லிட்டு செங்க சொல்றான். இல்ல செங்க, எனக்கு பயமா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, என் கூடயே இருக்கியா கொஞ்ச நேரம் அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு செங்க அவ கூடயே படுத்துட்டு இருக்கான். ஒன்னும் ஆகாது, டேப்லெட் போட்டல, இப்ப சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிஜி பாட்டுக்கு அமைதியா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் அவன் மேல சாஞ்சிட்டே. செங்குக்கு இவன் முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்க இன்னும் அவன் மேல பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே உனக்கு இப்ப கிஸ் பண்ணும் போல இருக்கு, ஆனா உனக்கு உடம்பு முடியல, அதுவும் இல்லாம நம்ம இருக்குது அக்ரிமெண்ட் மேரேஜ்னு செங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். காலையே ஆகுது. செங்க அது வரையும் அப்படியே அவள் தாங்கிட்டு அதே மாதிரியே படுத்துட்டு இருக்கான். ஜிஜி பாக்குறா, இப்ப எனக்கு உடம்பு பரவாயில்ல, ஆனா எனக்கு இது முதல் டைம் கிடையாது தெரியுமா, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, கஞ்சி ரெடியா இருக்கு, இத குடிக்கிறான்னு சொல்லிட்டு செங்க அவளுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறான். ஜிஜி குடிச்சிட்டு இருக்கா. கஞ்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க இருந்து செங்கு கிளம்பும் போது மறுபடியும் அவங்க அண்ணன் போன் பண்ணிடுறான். ஃபைனல் டே உனக்கு, இன்னைக்கு வாய்ப்பை விட்டுறாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஜி கூட அடுத்த நாள் செங்கும் ஆபீஸ் கிளம்பி போறான். யாங்ஃபா வரா, மேடம் ஃபைனல் மீட்டிங்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபைல்ஸ் இங்க இருக்குன்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருங்க. ஜிஜி அது கூட அவ கையிலேயே வாங்கிக்கல. ஒரு மாதிரி யாங்ஃபாவை நக்கலா முறைச்சு பாத்துட்டு இருக்கா. ஏதோ என் புருஷன் கெஞ்சி கேட்டதால ஒன்னு அந்த வேலையில வச்சிட்டு இருக்கேன்னு மனசுல யோசிச்சுட்டு, இது யாருன்னு தெரியும்ல, இத்தனை நாள் வேணா அது உன் காலேஜ் சீனியரா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே தெரிஞ்சுக்கோ இது என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி மீட்டிங் ஹாலுக்கு போக, செங்கு இங்க ஒரு அக்ரிமெண்ட் காட்டுறான். என் பொண்டாடி தவிர வேற யாரையும் நிமிந்து பார்க்க மாட்டேன், நீ எனக்கு ஒரு ஜஸ்ட் சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் வர போட்டிருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலியான்னு யாங்பா கேக்குறா. என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாளோ அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் எட்டி பாக்குறான். மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஜிஜிக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். தண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஜிஜி, இது குடின்னு லீ அங்க குடுக்க, ஜிஜி ஆனா செங்கு குடுக்கறத குடிக்கிறா. செங்குக்கு பயங்கர அப்படியே திமிர் ஆயிடுது. நக்கலா போய் முன்னாடி உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க ஜிஜி கிட்ட செங்கு போயிட்டு, வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஜிஜி நீ சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா லீயும் இவனும் அடிச்சிட்டு இருக்கிறது அவளுக்கு டார்ச்சரா இருக்கு. ஒரே ஒரு ஹெல்ப் வேணும், நீ ஒண்ணு பண்றியா, பேசாம கிளம்பி நீ வீட்டுக்கு போய் வெயிட் பண்றியா அப்படின்னு கேக்குறா. வேற வழியே இல்லாம செங்கும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். லீ பாக்குறான், என்னதான் செங்கோட ஃபேமிலி என்ன ஃபேமிலி, நம்ம எதிரிங்க ஃபேமிலி, அவனை வச்சுட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் பேசுறேன்னு கேட்க, சீனியர் மத்தவங்க மாதிரி கிடையாது செங், ரொம்ப நல்ல பையன், நீங்க அவனை பத்தி சந்தேகமே படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. செங்கு சமையெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஜிஜிக்கு மட்டும் போனா போதுட்டு இந்த லீக்கு ரெண்டு தோசை மட்டும் ஊத்திட்டு வந்திருக்கான். ஏண்டா தோசை மட்டும் வச்சிருக்க, சட்னி கூட இல்ல, மனுஷன் சாப்பிட முடியுமாடான்னு சொல்லிட்டு லீ கடுப்பாயிட்டு இருக்க. போனா போது, என் சாப்பாட்டுல இருந்து 4 காய்கறி பொறுக்கி போடுறேன், அது வெஜ் தோசையா மாறிடும், சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட கொடுத்துட்டு இருக்கான். லீ கடுப்பாயிட்டு, நான் போய் நேரா ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் இங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ற டார்ச்சர் தாங்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஜிஜி மறுபடியும் மீட்டிங் போயிடுறா. உள்ள செங்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபைலை எப்படியாவது சுற்ற வேண்டியதான்னு தேட ஆரம்பிக்கிறான். யாங்ஃபா உள்ள வரா, நீ எதை தேடன்னு எனக்கு தெரியும், நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், ஏன்னா நீதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் விடன்னு சொல்லிட்டு கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப கதவை திறக்கிறாங்க. தெரியும் இது நல்லபடியா முடியாதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு யாங்ஃபாவை கூட்டிட்டு செங்க ஓரமா போய் ஒளியிறான். ஜிஜி உள்ள வரா, கூடவே இல்லையும். நீ இருந்தாலும் வர வர செங்க ரொம்ப நம்புறன்னு லீ சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு துரோகமே பண்ண மாட்டான், நல்ல பையன், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஆனா ஒருவேளை எனக்கு செங்கு துரோகம் பண்ணா நான் அவனை எப்படி பழி வாங்குவேன்னு மட்டும் யோசிச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. செங்குக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்கு. வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்குதான் அந்த ஃபைனல் மீட்டிங்கா. ஜிஜி உள்ள மீட்டிங்கு போக, செங்கோட அண்ணா ஃபெங் இருக்கான்ல, யார் வின் பண்றான்னு பாத்துடலாம் அப்படின்னு நக்கலா பேசிட்டு ஃபைனல் ஃபைல கூட வாங்கிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். அப்படியே மீட்டிங் டைம் முடியுது. செங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருது ஜிஜி தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபெங்க தான் போன் பண்றான். உனக்கு கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு, என்ன வேணும்னு கேளுன்னு சொல்ல, நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், நிறைவேற்ற வேண்டியது உன் வேலை அப்படின்னு செங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிஜி பயங்கரமா அப்செட் ஆயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இது நினைக்கும் போதே செங்குக்கு கஷ்டமா இருக்கு. ஜிஜி நேரா வீட்டுக்கு போறா. அவங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து இவளை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு இதுக்கு மேல நம்பி கம்பெனி கொடுத்தது தப்புதான், இதுக்கு மேல அப்பா இவகிட்ட கம்பெனி கொடுக்காதீங்க, நானே பாத்துக்கிறேங்கிற மாதிரி இவன் ஒண்ணு பிளான் போட்டுட்டு இருக்கான். ஜிஜியோட அண்ணா ஆல்ரெடி செங்கோட அண்ணா கூட கூட்டணி போட்டுட்டு தான் ஜிஜியை தோக்கடிச்சிருக்கான். கம்பெனி மறுபடியும் அவனுக்கே வரணும்னு சொல்லிட்டு ஜிஜி வீட்டுல போய் குடிச்சிட்டே இருக்கா. செங்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். போதுமா குடிக்கிறது நிறுத்துன்னு சொல்ல, இல்ல செங், மனசுக்குள்ள கல்லு மாதிரி கவலை இருக்கு, இதோ அட்லீஸ்ட் குடிச்சாலாவது அதை மறக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணுங்கிறதாலேயே எனக்கு என் கம்பெனி கிடைக்கிறதுல எவ்வளவு தெரியுமா சிக்கல் இருக்கு. என் அண்ணனை விட ஒரு 10 மடங்கு நான் ப்ரூவ் பண்ணிருப்பேன் நான் அந்த கம்பெனியை பாத்துக்கிறதுல தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப கூட அந்த பேரும் பெருமையும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட போதும், எப்படா என் கதையை முடிக்கலான்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. செங்குக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
இவ்வளவு போய் இப்படி ஏமாத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஜிஜி கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ எவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இருக்கல்ல, ஏதோ நீ ஆறுதல் சொல்றதுனால எனக்கு இன்னைக்கு ஈஸியா போன மாதிரி இருக்கு, இல்லன்னா எவ்வளவு தெரியுமா ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஜிஜி அப்படியே அவன் மேல சாஞ்சுக்கிறா. அடுத்த நாள் ஜிஜி வழக்கம் போல ஆபீஸ்க்கு வரா. லீவ் உள்ள வந்துடுறான். இத பார்த்து தொலைன்னு போட்டோவை தூக்கி போடுறான். செங்கும் ஃபெங்கும் கூட்டணி போட்டு ஃபைல் எல்லாம் கைமாத்துற போட்டோ அதுல இருக்கு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவனை நம்பாதன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் எதிரி எதிரிதான். இங்க பாரு, நம்ம வேணா சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்கலான்னு லீ செக் பண்ண ஆரம்பிக்க, ஜிஜியோட லேப்டாப்ல இருந்து அவன் ஃபுட்டேஜ் எடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல தெரிய வந்திருக்கு. ஜிஜி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நேரா கிளம்பி, இது எல்லாமே போய்யா, இத்தனை நாள் என்கிட்ட செங்கு பாசமா நடந்துகிட்டது, ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்தது, என்ன அங்க வயிறு வலிக்கும் போது பத்திரமா பாத்துக்கிட்டதெல்லாம் பொய்யான்னு நினைச்சு அழுதுட்டே செங்க பாக்க போறா. அவனை பார்த்து அந்த கேள்வியும் கிட்டுறா. ஏன் செங்க இப்படி பண்ண? நீ நல்ல பையன் நினைச்சுதானே உன்னை கல்யாணம் பண்ணி நம்பி என் கூட வச்சுட்டு இருந்தேன். உன்னை ஒரு இடத்துலயாவது சந்தேகப்பட்டிருப்பேனா? எனக்கு நீ எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீ உண்மையா எனக்கு துரோகம் பண்ணியா இல்லையா, நீ உன் வாயால சொல்லுன்னு சொல்ல செங்கு பாக்குறான். ஜிஜி, நான் அந்த ஃபைல் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா நான் உனக்கு துரோகம் பண்ணங்கிறது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்ல வரேன்னு ஜிஜி கேட்க, ஜிஜி அந்த இடத்துல மால் கட்டுறதுக்காக தானே நீ அந்த ஃபைல் ரெடி பண்ண, ஆனா உங்க கம்பெனிக்கு அது கடைசி நேரத்துல கிடைக்காம போயிருச்சு. அந்த இடம் ஃபெங்குக்கு கிடைச்சிருக்குல்ல, அது ஒரு பெரிய லாஸ் தான் ஆக போகுது. ஏன்னா என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருக்கான், அவனோட தகவல் படி அங்க ஒரு பெரிய வெளிநாட்டு மால் வரப்போது, ரொம்ப பெருசு, இடத்துலயும் பயங்கரமான ஆடம்பரத்திலையும். அதனால நீங்க என்னதான் மால் பிளான் ஆரம்பிச்சா கூட அங்க ஒரு கடை கூட வரப்போறது இல்ல, எல்லாம் பெரிய மாலுக்கு தான் போக போறாங்க. அவ்வளவு பெரிய மால் அங்க வரப்போகுது. அதனால்தான் இதை உன்கிட்ட டைரக்டா சொன்னா அது கண்டிப்பா வெளியே போயிடும் விஷயம் உன் ஆட்டிடியூட்லயே தெரிஞ்சிரும். அதனால்தான் ரகசியமா இதை தன்னால மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு, அப்ப கூட நீ என்ன ஏமாத்திருக்க, என்ன சீட் பண்ணிருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்தது, என்ன பத்திரமா பாத்துக்கிட்டதெல்லாம் பொய் தானேன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஜிஜி அதெல்லாம் பொய்யே இல்ல, உண்மையாவே நம்ம 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோம், அதை நீ யோசிச்சு பாத்தியான்னு கேட்க, ஆம்பளை வார்த்தைய தண்ணியில தான் எழுதுருன்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து போயிடுறா. இங்க பார்த்தா ஜிஜியோட அண்ணா போன் பண்றான் ஃபெங்குக்கு. இங்க பாரு, மோசமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஏமாத்திட்டான் செங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வெளிநாட்டு மால் விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. செங்க பாக்கிறதுக்கு அவங்க அண்ணன் ஃபெங்கு வரான். நான் கேட்டதை கொண்டு வந்தியா இல்லையா, அம்மா என் அம்மாவோட நெக்லஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கு கேட்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே இந்த விஷயத்த வேற ஜிஜி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் அவன். ஆனா ஃபெங்கு பாத்துட்டு, நெக்லஸ் வேணுமா, என்னையாடா ஏமாத்திருக்கன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க 2 பேர் வந்திருக்காங்க. செங்க போட்டு அடிக்கிறாங்க. டேய் என்னடா பண்றீங்க, என் புருஷன் எதுக்கடா அடிக்கிறீங்கன்னு ஜிஜி கேட்க, அவளையும் போட்டு அடிங்கடான்னு ஃபெங்கு சொல்றான். ஆனா செங்கு வந்து பயங்கரமா ஜிஜியை காப்பாத்திடுறான், நல்லா ஃபுல்லா அடி வாங்கிட்டு வந்துட்டு. ஜிஜி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செங்குக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த பொறுக்கிங்க, நல்ல வேளை நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன், இல்லனா நம்மள என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியலங்கன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கும் போது என்ன கவலைங்கிற மாதிரி செங்கு சொல்ல, இல்ல நீ எனக்கு என்ன காப்பாத்திட்ட, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுக்காக நீ அவங்கள பாக்குறதுக்கு போன, உனக்கு அவங்க என்ன கொடுக்கணும்னு கேட்க, என் அம்மாவோட நெக்லஸ் அவங்க கடைசியா எனக்குன்னு விட்டு வச்சிருந்தாங்க, இப்போதானா அவன்கிட்ட இருக்கு, என் அம்மாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே விஷயம் அதுதான், அது எப்படியாவது வாங்கணும்ட்டு தான், என் அம்மா அதை நான் வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான் அதை அடையணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, சரி ஓகே ஒண்ணு தானே, அது எப்படியாவது நம்ம அடைஞ்சிடலான்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. சட்டையை கட்டு, மருந்து போட்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. வெக்கப்பட்டுட்டே செங்கு சட்டையை ரிமூவ் பண்றான். ஜிஜியும் மருந்து போட ஆரம்பிக்கிறா. செங்கும் ஜிஜியும் சேர்ந்து பயங்கரமா ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா செங்கு ஜிஜியை கட்டி பிடிச்சிட்டே பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். ஜிஜி பாத்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஆண் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆமா இல்ல, இப்ப நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நமக்குள்ள என்ன நடந்தாலும் அது எந்த பிரச்சனையும் தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜிஜி வெளியே வரா. இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்ல, சோ நான் இன்னைக்கு குக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜிஜி விதவிதமா இதை குக் பண்ணிட்டு இருக்கா. கலரே பார்க்க கொஞ்சம் ஆஃபா தான் இருக்கு, பரவாயில்லன்னு செங்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது ஜிஜி, ஃபர்ஸ்ட் டைம் தானே குக் பண்ணிருக்க, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரே நிமிஷம் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப எதுக்கு ரெஸ்ட் ரூம் போறான்னு ஜிஜி வாயில வைக்கிறதுக்கு பாக்குறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து செங்கு பாத்ரூம்ல இருந்து சாப்பிட்ட எல்லாத்தையும் வாமிட் பண்ணிருக்கான். வந்துட்டு, இல்ல என்னால வெளியே நடிக்க முடிஞ்சுது, உள்ள நடிக்க முடியல, என்ன பண்றது, வயிறு என் நடிப்ப கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு கேவலமாவா இருந்ததுன்னு கேட்க, இனிமே நான் சமைக்கிறேன், வேணா பாத்திரம் கழுவுற வேலை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ பாத்துக்கோன்னு 2 பேரும் வேலையை பிரிச்சுக்கிறாங்க. ஜிஜி சொல்றா, இங்க வா, நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு செங்க கூட்டிட்டு வெளியே போறா. இன்னைக்கு அந்த நாய் ஃபெங்கு வெளியே வருவான் அந்த பில்டிங்ல இருந்து, அப்ப அவனை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிருன்னு சொல்ல, அங்க இருந்து வராங்க. வந்ததுமே மேல துணியை போட்டு ஜிஜியும் செங்கும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. உடுங்க உடுங்கன்னு கத்துற குரலை கேட்டுட்டு தான் ஜிஜி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு துணியை ஓபன் பண்றா. பார்த்தா உள்ள இருக்கிறது ஃபெங்கு கிடையாது, லீ தான். அவன் என்ன ஒரு மீட்டிங்காக பாக்கணும்னு கூப்பிட்டான், அதுக்காக வந்தேன், எதுக்கு தண்டங்களா என்ன போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லீ கத்த ஆரம்பிக்கிறான்.
ஜிஜி வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு செங்கு கூப்பிட, வீட்டுக்கு போறதா அதெல்லாம் முடியாது, தப்பா நாள் அடிச்சிட்டேன், சரியான ஆள் அடிக்காம வரவே மாட்டேன் ஜிஜி ஒத்த கால நின்னுட்டு இருக்கா. அப்புறம் செங்கு ஜிஜியை சமாதானப்படுத்தி லீயோட சேர்த்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சமையெல்லாம் பண்ணி தரான். இங்க ஜிஜி சாப்பிட்டுட்டே லீ கிட்ட சொல்லிருக்கா, சீனியர் சும்மா என்ன நினைச்சா ஃபீல் பண்ணிருக்காதீங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு கோர்த்து விடுவான்னு கேட்க, பரவாயில்ல இப்ப சொன்னியே இதான் இருக்கிறதுலே நல்ல ஐடியா, அதையாவது பண்ணுன்னு சொல்லிட்டு லீ சொல்றான். எப்படி மனசு மாறுறான் பாருன்னு செங்க அவனை பத்தி திட்டிட்டு இருக்கான். இங்க செங்க அடுத்த நாள் யாங்ஃபா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்கிறதுக்காக வர, யாங்ஃபா பாக்குறா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தேங்கிறதால என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, ஆனா நான் பண்ணதும் தப்பு தானே, என்னைய வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்த்திருக்கணும், பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல, நான் வேணா உனக்காக ஜிஜிட்ட போய் பேசவா அப்படின்னு செங்க கேக்குறான். இல்ல வேணாம் வேணாம், என் மேல தப்பு இருக்குன்னு தெரியுது, இதுக்கும் மேல என்னை பத்தி பேச தேவையில்லை, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன், இப்ப எனக்கு பேச தோணலன்னு சொல்ல, இல்ல நீ உனக்கு பேச தோணலனா உனக்கு ஏதாவது வேணுமான்னு என்கிட்ட கேளு, என் மேல மிஸ்டேக் இருக்குதால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு செங்கு சொல்றான். நான் தோணும் போது கேக்குறேன்னு யாங்ஃபா போயிடுறா. அடுத்து செங்கு கோட்டு சூட் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். இது ஓகேவான்னு ஜிஜி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா ஜிஜி நேரா செங்கோட கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட ஃபைல கொடுத்துட்டு ஆல்ரெடி போர்ட் மீட்டிங்ல தான் இருக்காங்க. அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பார்த்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கத்துந்திருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு பெரிய மால் வரப்போகுது, சோ இந்த ப்ராஜெக்டை நீங்க வின் பண்ணி கூட உங்களுக்கு அடி மேல அடி விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இப்போ உங்க கூட சேர்ந்து நாங்க கை கோக்கலாம் அப்படின்னு இருக்கோம், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட அதை விட பெரிய ப்ராஜெக்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அப்புறம் இது உங்க ப்ராஜெக்டா இருக்காது நம்ம ப்ராஜெக்டா ஆயிடும்னு சொல்ல, ஃபெங்கு பாத்துட்டு இருக்கான். ஜிஜி உனக்கு எவ்வளவு திமிரு, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், எப்படி ஒன்ன போர்ட் மீட்டிங்ல உட்கார வைக்க முடியும், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க பாருங்கன்னு சொல்ல, நம்ம செங்கு சூட் எல்லாம் போட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இது என் புருஷனா இருக்கலாம், ஆனா அதுக்கும் முன்னாடி உங்க குடும்பத்தோட வாரிசு தானே, அவருக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அவர் போர்ட் மீட்டிங்ல உட்காரலாம்ல அப்படின்னு சொல்ல, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஃபெங்கு அப்பா விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இது கரெக்ட் தான், செங்கு நம்ம குடும்பத்தோட வாரிசு தான், அவனை இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா நான் இப்பவே அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறான். அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்கு சண்டைக்கு போக ஜிஜி பாக்குறா. உனக்கு பதிலா எத்தனையோ வேலைய செங்கு பண்ணிருக்கான், பல ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கான், ஜஸ்ட் இந்த பேரை மட்டும் தான் நீ வாங்கிட்ட, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, கொஞ்சம் உட்காருன்னு மிரட்டி உட்கார வச்சுட்டு செங்கு கிடத்த விடுங்கன்னு பக்கத்துல இருக்க சீட்டை காலி பண்ணிட்டு அதை செங்கு கொடுக்குறா. இப்போ இந்த ப்ராஜெக்ட பத்தி பேச ஆரம்பிக்கலாமான்னு. இதுல ஃபெங்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். தனியா போயிட்டு செங்குக்கு எத்தனை நாளைக்கு ஜிஜி ஹெல்ப் பண்ணுவா, இந்த ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்க வரைதானே, அத முதல்ல கட்டைய போட்டா அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஜிஜி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா, செங்கு போறான். அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு பக்கத்துல வச்சுட்டு, என்ன மேடம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுவா, எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்கல, அதை மாத்தலான் இருக்கேன்ட்டு அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல அந்த பேப்பர் எடுக்கிறா. இந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் இருக்கு பாரு, அது எனக்கு பிடிக்கல, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட கிழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு கத்திரிக்கோல் வச்சு அதை வெட்டிடுறா. செங்கு பாக்குறான். ஓ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உன் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நான் வரக்கூடாதுன்னு இருக்குல்ல அந்த பாயிண்ட் எனக்கு பிடிக்கல, அதை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அவனு வெட்டுறான். இப்படி ஒரு பாயிண்டா மாறி மாறி வெட்டிட்டே இருக்காங்க. அக்ரிமெண்ட் ஃபுல்லா காலி ஆயிடுது. அப்பன்னா என்ன அர்த்தம், இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் நடுவுல அக்ரிமெண்ட்லாம் தேவையில்லை, நம்ம ரியல் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு செங்கு கேக்குறான். உடனே வேகமா அவளுக்கு ஜிஜி கிஸ் பண்ணிருக்கா. இனிமே நம்ம ரியல் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு செங்கு தூக்கத்துல இருந்து அப்படியே முழிச்சு எந்திரிக்கிறான். உடனே ஜிஜி பாக்குறா, என்னடா ஆச்சு, கெட்ட கனவு ஏதாவது கண்டியான்னு கேட்க, இல்ல இது எனக்கு ரொம்ப வருஷமாவே என் அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்து போன்ல இருந்து இந்த கனவு வந்துட்டே இருக்கு, என் அம்மா என் அப்பா கிட்ட போன்ல திட்டிட்டே கத்திட்டே கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க, அப்போ திடீர்னு மரத்து மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அதுல இருந்து இந்த கனவு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது ஜிஜி, என்ன பண்ணாலும் சரி என் அம்மாவால அது தவிர்க்க முடியாம போயிடுச்சு பாரு, நான் உடனே ஆக்சிடென்ட் ஆனதும் வேகமா வெளியே வந்து அம்மாவை எட்டி பார்த்தேன், ஆனா அம்மா அப்பயே மயக்க நிலைமைக்கு போயிட்டாங்க, என்னால அதுக்கும் மேல சஸ்டெயின் பண்ண முடியாம நானும் மயங்கி விழுந்துட்டேன், கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா அம்மாவை அப்பயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா நான் அம்மாவை காப்பாத்திருக்கலாம்னு சொல்லிருக்க, இல்லடா உன் அம்மா உன்னை கண்டிப்பா பிளேம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிஜி அவனை கட்டி புடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஜிஜியும் செங்கும் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வராங்க. அங்க செங்கோட அண்ணா இருக்கான்ல, புது கொட்டேஷன் ரெடி பண்ணிருக்கான். இந்த இடத்துல நீ சைன் பண்ணியே ஆகணும், எனக்கு இந்த அளவுக்கு காசு வேணும், உன் கம்பெனி என் கம்பெனியோட ஜாயின் பண்ணணும்னா அப்படின்னு சொல்ல, ஜிஜி பாக்குறா போன தடவை போட்டதோட டபுள் மடங்கு போட்டிருக்கான், ஆனா அந்த கம்பெனில நான் கால் ஊனாதான் செங்குக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும், சோ இதுக்கு ஓகே சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சைன் போடுறா. செங்கு வேண்டாம் ரொம்ப அமௌண்ட் ஓவரா இருக்குன்னு சொல்ல, அதை காதலே வாங்கிக்கல ஜிஜி சைன் பண்ணிடுறா. செங்கு அவங்க அப்பா சாப்பிட்டு கூப்பிட்டுருக்காரு, பரவாயில்லடா உன் பேச்சு கேட்டுதான் ஜிஜி அவ்வளவு பெரிய அமௌண்ட்க்கு சைன் போட்டிருக்கா, நம்ம கம்பெனிக்கும் எந்த ஆபத்தும் இதனால இல்லாம இருக்கு, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெத்ததுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க,
அப்பா, அம்மாவோட செயின் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னா. என்னோட ஃபைனலா அம்மா எனக்கு கூட்டு போனது அதான். அதை எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்க, அத அவங்க அப்பா கொடுத்துடுறான். இங்க பாரு, உங்க அம்மாவோட செயின் நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு பார்த்தல. உங்க அம்மாவை உங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கேஜ் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த லேடியோட தொடர்பு இருந்து அதுல ஃபெங்கு பிறந்துட்டான். வேற வழியே இல்லாம நான் அந்த பையனையும் வளர்க்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அவனும் என் பையன் தானடான்னு கேட்க, ஆனா இத்தனை நாளைக்கு என்ன உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி தானே வளர்த்தீங்க. சரி, எதுவும் தேவையில்ல, என் அம்மா செயின்காக வந்தேன், வாங்கிட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜிஜியை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். என்ன சார், வர வர வீட்டுக்கே வர மாட்டீங்க, ரொம்ப நேரமா ஆளை காணோம்னு சொல்ல, அப்பா பாக்க போன ஜிஜி சாரின்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். இங்க செங்க பாக்கணும்னு சொல்லிட்டு ஃபெங்க கூப்பிட்டு இருக்கான். என்ன அதிசயமா என்ன பாக்கணும்னு கூப்பிட்டு இருக்க, கம்பெனிக்கு வந்ததும் மனசு மாறியா என்னன்னு செங்க கேட்க, ஃபெங்க ஒன்னே, இல்லடா, நீ என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி ஆயிட்டோம், எப்படினாலும் அடிச்சுட்டாலும் புடிச்சுட்டாலும் ஒன்னா பேசிதானே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஜிஜி தான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவளை நீ நம்பி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரும் கை கோத்துக்கலாம். ஜிஜி அந்த அளவுக்கு கண்டுக்காதரான்னு சொல்ல, என்னது ஜிஜியை கண்டுக்க கூடாதா, அவதான் எனக்கு எல்லாமே, நான் எப்படி அவளை கண்டுக்காம உன்னை கண்டுக்குவாங்களா, முட்டாள்தனமா இருக்கு நீ பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லடா, ஜிஜி பத்தி உனக்கு தெரியல, உங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போனாங்கல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மாவும் இவனும் போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது. அந்த நேரத்துலன்னு பார்த்துதான் அவங்க அம்மா மரத்துல போய் காரை விட்டுடுறாங்க. அவங்களுக்கு தலையில அடிபட்டு மயங்கிடுறாங்க. அப்போ அந்த காரை ஒரு கார் கிராஸ் பண்ணி போச்சுல, அது ஜிஜியோட காரு. ஜிஜியோட அப்பா தான் ஓட்டு போயிருந்திருக்காரு. அவங்க அப்பா டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு, ஆப்போசிட்ல ஒரு கார் மரத்து மேல மோதிடுச்சு போல, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஜிஜி சொல்றா, அப்பா எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது, தாங்கிக்க முடியாது, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்றா. ஆமா, என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து காரை டிரைவ் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காரு. இங்க வேணா பாரு, இந்த ரெக்கார்டர்ல அந்த வாய்ஸ் அப்படியே பதிவாயிருக்கு, அந்த கார்ல இருந்து தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இதை கேட்டதுக்கு அப்புறமா நீ முடிவு பண்ணிக்கோ. ஒரு வேலை ஜிஜி மட்டும் அன்னைக்கு லைட்டா யோசிச்சிருந்தானா உன் அம்மா நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க. அதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவன் போயிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு செங்குக்கு இப்ப என்ன முடிவு இருக்குதுன்னே தெரியல. ஜிஜியை பார்த்து உண்மையான்னு கேட்கலான்ட்டு நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு போறான். அங்க ஜிஜி அவங்க அப்பாவோட அண்ணாவோடன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கா. அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு செங்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அவ மேல எனக்கு பாசம் இருக்குது உண்மைதான், ஆனா என் அம்மா சாவுக்கு அவதான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஜிஜி மறுபடியும் செங்குக்கு போன் பண்ணிட்டே இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல, போனே எடுக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம கிட்ட பேசவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஜிஜியோட அண்ணா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல, இந்த 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க போலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பயங்கரமா ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். ஜிஜி அங்கிருந்து நான் அவரை பாத்துட்டு வரேன்னு கிளம்பி போக, இதுக்கு மேல நான் தாண்டா உங்களுக்கு பாஸ், நான் சொல்றது கேளுங்கன்னு ஜிஜியோட அண்ணா திமிர் பண்ணிட்டு இருக்கான். இங்க செங்க அப்படியே கால் போன போக்குல நடந்து போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா யாங்ஃபா வரா. செங், நான் உன்னை மெயின் ரோட்ல பார்த்தேன், அப்படியே உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு, ஏதாவது பேசணும்னா நீ என்கிட்ட பேசலாம்ல, ஏன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ ஒருத்தங்களோட மறைவுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சவங்க காரணம் ஆயிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, இல்ல நான் வந்து பிரிஞ்சிருவேன், ஏன்னு வச்சுக்கோயேன், அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அப்ப நமக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும்லன்னு சொல்லிட்டு லைட்டா செங்கோட கைய பிடிக்க வந்துட்டு இருக்கா. செங்க அவளோட கைய தள்ளி விட்டுறான். ப்ளீஸ் என் கைய பிடிக்காத, சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். வீட்டுக்கு வரான். ஜிஜி பாக்குறா. கால்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன்டா எடுக்கல, உன் அப்பா என்ன திட்டாரா என்ன, உன் அண்ணன் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்ல, கிளம்ப போறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக நம்ம வீட்ல இருந்து நீ கிளம்ப போறேன்னு ஜிஜி கேக்குறா. இல்ல, உனக்கு ஒரு தடவை இந்த கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் ஓவர் ஆயிட்டு கார்ல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொன்னேன்ல, அப்ப போற வழியில ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்க, நடந்த மாதிரிதான் இருக்கு, அன்னைக்கு எனக்கு பெயின் ரொம்ப ஓவர் ஆகுது, என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. அப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க போட்டு காட்டுறான். ஏய், என்னடா இது அநியாயமா இருக்கு, எனக்கு அப்ப ரொம்ப பெயின் இருந்தது, அதனால எனக்கு அது ஞாபகம் கூட இல்ல, அது மட்டும் இல்லாம அது எங்க மேல தப்பு இல்லையே, உங்க அம்மா போன்ல சண்டை போட்டே போய் தானடா காரை இடிச்சிட்டாங்க, அது என் மேல எப்படா தப்பாகும், நானா காரை இடிச்சிட்டு போனேன்னு சொல்லிட்டு ஜிஜி கரெக்டா தான் கேள்வி கேக்குறா. அதுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட்டு போவியா, எப்பயோ நான் பண்ண தப்புக்காக நம்ம ரிலேஷன்ஷிப் வர்த்திலன்னு ஆயிடுமான்னு கேட்க, உன்னை சத்தியமா இனிமே என்னால மூஞ்செடுத்து பார்க்க முடியாது, ஜிஜி என் கைய விடுன்னு சொல்லிட்டு செங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஜிஜி தொடர்ந்து செங்குக்கு கால் பண்றா. அவனை எப்படியாவது பிடிக்கணுமே ட்ரை பண்றா. சுத்தமா முடியல. லீ சொல்றான், ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணு, அவன் மேலக்கு காதல நீ என்னைக்குமே இது வரையும் சொன்னதே இல்ல பாரு, அது வெளியே தெரியற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது நல்லா இருக்கேன்னு செங்க ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டு அந்த இடத்துல பயங்கரமா கேண்டில் லைட்ஸ் அப்புறம் நிறைய வான வேடிக்கைன்னு எல்லாத்தையும் ஜிஜி ஏற்பாடு பண்றா. செங்க பக்கத்துல கூப்பிட்டு, இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு தெரியும்ல, நான் சொல்றதை கேள்றான்னு சொல்ல, நீங்க இருப்பேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு
சத்தியமா இனிமே உன்னோட முகத்தை பார்த்துனால பேச முடியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா திரும்ப திரும்ப எப்பயாவது என் அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் உன் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? சத்தியமா இது முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்புறான். ஜிஜி கத்துறா, இதுவரை நான் உன்கிட்ட சொன்னதே இல்ல, ஐ லவ் யூடான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஜிஜி டிவோர்ஸ் வாங்கிலான்னு செங்கு சொல்றான். தெரியாம சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லு, தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லுன்னு ஜிஜி கத்த. இல்ல டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு செங்கங்க வந்து அழுதுட்டே போயிட்டு இருக்கான். ஜிஜி ஒரு பக்கம் தனியா அழுதுட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு போல. இங்க 2 பேரோட அண்ணன்களும் ஒன்னா இருந்துட்டு, சரி ரொம்ப சந்தோஷம், இந்த டிவோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல கம்பெனிக்கு செங்கால ஒன்னும் ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு ஃபெங்கு சொல்லிட்டு இருக்கான். ஜிஜியோட அண்ணா பாக்குறான். அப்ப என்னோட நிலைமை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்க பெரிய லெவல்ல ஜிஜியால இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட கம்பெனி முழுசா முடங்கிரும்னு சொல்ல. அப்படியா, சரி பாக்கலாம் பாக்கலாம், இதுக்கு ஏன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அசால்ட்டா பேசிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். செங்கனைக்கு வீட்டுல இருக்கிற கேம் எப்படி வேலை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிடுறான். ஜிஜி சாப்பிட கூட இல்ல, தனியா உட்காந்துட்டு இருக்கா, சோகமா இருக்கா. இப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கு. அவ எதுவுமே சரியாவே பண்ணாம வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு செங்குக்கே நல்லா தெரியுது. அவனுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அவ்வளவு போய் பாக்கிறதுக்கு மனசு வரல. ஜிஜி தனியா தூங்குறது, சரியா சாப்பிடாம இருக்குது, பார்க்கு போறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே லைஃப மோசமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு நாள் பார்ல இருக்கும்போது ஃபெங் அங்க வந்துடுறான். என்ன நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலைமெல்லாம் வந்திருக்குமா? பிசினஸும் சூப்பரா போயிருந்திருக்கும், பர்சனல் லைஃபும் சூப்பரா போயிருந்திருக்கும். இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்ல, நான் யார கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனை கூட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, ஆனா ஒன்ன பண்ண மாட்டா, கேவலமான மனுஷன் நீன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. என்னடி சொன்னேன்னு ஃபெங்க அடிக்கிறதுக்கு போக செங்க அப்பதான் அங்க வந்திருப்பான் போல. வேகமா வந்து கைய புடிச்சிடுறான். உனக்கும் அவளுக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுடா, அவளுக்கும் உனக்கும் எந்த உறவுமே இப்ப இல்ல. எனக்கும் அவளுக்குமாவது முன்னாடி என்கேஜ் ஆயிருந்தது. சோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் அவளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, அவ பக்கத்துல வந்த நடக்கிறதே வேறன்னு செங்கு திட்டிட்டு போதையில மட்டையான ஜிஜிய அங்க இருந்து தூக்கி போயிட்டு இருக்கான். ஜிஜி அப்படியே மடியில சாச்சிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிட்டு இருக்கான். ஜிஜி, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா சத்தியமா இதுக்கு மேல நான் எப்படி உன் முகத்தை பாப்பேன்? ஒருவேளை என் இடத்துல நீ இருந்திருந்தனா நீயும் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அவ போதையில இருக்கும் போதே பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். செங்க என்னை விட்டு போகாதன்னு ஜிஜி சொல்றா. ஆனா கண்டுக்காம செங்க அங்க இருந்து லீக்கு போன் பண்ணிருப்பான் போல. லீ வந்து ஜிஜிய கூட்டதும் அங்க இருந்து கிளம்பிடுறான். என்ன அப்படியே விட்டு போயிட்டான் பாருங்களேன், என்ன அம்போன் விட்டு போயிட்டான் பாருங்களேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சோகமா அழுதுட்டே இருக்கா. ஜிஜி பாக்குறா, சரி ஓகே, நடந்தது நடந்து போச்சு, செங்க எப்ப மனசு மாறுவான்னு தெரியல, ஆனா என் லைஃப் மூவ் ஆன் ஆகியேதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. போய் விறுவிறுன்னு அவளோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. செங்கும் இப்ப அவன் கம்பெனில இருக்கான்ல, அந்த கம்பெனில யாங்ஃபா எனக்கு ஒரு போஸ்ட் போட்டு கூடன்னு கெஞ்சி கேட்டிருக்கா. சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போஸ்ட கொடுத்திருக்கான். ஆனா மறுபடியும் பக்கத்துல வந்து ரொம்ப ஐஸ் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கா. செங்க ஆனா விடுற மாதிரி தெரியல, தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்படி நடக்கும்போது தான் நம்ம ஜிஜியோட கம்பெனி பெரிய லெவல்ல கட்டியிருந்த ஒரு மாலு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பவே இடிஞ்சு உள்ள விழுந்துருது. பெரிய பெரிய ஆபத்து வந்துருது. ஜிஜி, லீ அப்புறம் அவ அண்ணன் 3 பேரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி பாக்குறா. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மாத்திரதான் ஒரே ஒரு பெரிய பிளான தரும். இப்படியே கம்பெனி போயிட்டு மறுபடியும் நம்ம அதை கட்ட ஆரம்பிச்சா கூட எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அது யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கம்பெனி கட்டினதா கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. ஆனா இந்த நேரத்துல எனக்கு டைரக்டர் போஸ்ட் கொடு, அப்படி கொடுத்தனா புது டைரக்டர் வந்து நல்லா கட்டிருக்காங்கன்னு அப்பதான் நம்புவாங்க. இதுக்கும் மேல அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு டைரக்டரை யாரும் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. கம்பெனி நல்லா இருக்கணும்னா நீ டைரக்டர் போஸ்ட்ல இருந்து விலகுறது தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஜிஜி அவங்க அண்ணனுக்கு கரெக்டா செக் வைக்கிறா. அவங்க அண்ணனுக்கு வர வழியே தெரியல. இப்போ ஜிஜி அந்த கம்பெனியோட சிஇஓவா மாறிடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம செங்கு பாத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட யாங்ஃபா வந்து பேசிட்டு இருக்கா. என்னது இது, நான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டு பக்கத்துல வர ட்ரை பண்றேன், நீ என்னை விட தள்ளி தள்ளி போறேன்னு சொல்ல என் மனசுல அவதான் இருக்கா. ப்ளீஸ் இனிமே என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு செங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். செங்க அன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு அவங்க அம்மாவோட செயின் எடுத்து பாத்துட்டு இருக்கான். ரொம்ப சோகமா இருக்கு. அன்னைக்கு அவனோட பர்த்டே வரையான். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றான். ஆனா யாங்ஃபா அவனுக்குன்னு கேக் கொண்டு வரா. என் பர்த்டேவே நான் மறந்துட்டேன் யாங்ஃபா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேக்க கட் பண்றதுக்கு அவன் போக யாங்ஃபா வேகமா மேல போட்டிருக்க கோட்டை கழட்டிட்டு அவனை கட்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. யாங்ஃபா, உன் ஐடியா எனக்கு ரொம்ப நாளா தெரியுது, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, நான் சொல்லிட்டேன், அப்படி நீ பண்ண அப்படின்னா இந்த வேலையில இருந்து உனக்கு தூக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க இன்னொரு பக்கம் ஜிஜியோட அண்ணா இருக்கான்ல, எனக்கு ஆபீஸ்ல பதவி போயிருச்சு, இப்போ நீங்க தான் ஹெல்ப் பண்ணும், அதுவும் இல்லாம ஏற்கனவே எங்க கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததால உங்ககிட்ட நாங்க எக்கச்சக்கமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு செங்கோட அண்ணா கிட்ட போய் கத்திட்டு இருக்கான். செங்கோட அண்ணா, அப்படியா, சாரிப்பா, இப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியாது, கம்பெனில பாதி செங்கு தான் பாத்துட்டு இருக்கான், நீ உன் வேலையை நீயே பாத்துக்கோன்னு இவனை கழட்டி விட்டுறான். உண்மையை சொல்லி நான் உங்களை என்ன பண்ண போறேன் பாடுறான்னு சொல்லிட்டு இங்க ஜிஜியோட அண்ணன் கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்க ஜிஜி உட்கார்ந்துட்டு இருக்கா, லீயும் கூடவே இருக்கான்.
சீனியர், என் கம்பெனி முதல் தடவையா பேங்க் ட்ரிப்ட் ஆக போகுது போல. நாங்க திவாலாக போறோம். இனிமே என் நிலைமை என்ன ஆக போதோ எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கா. இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் வரணும் போலன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஜிஜியோட அண்ணா நேரா செங்கு கிட்ட போயிடுறான். அன்னைக்கு நீ கேட்டல, என் தங்கச்சி தான் உங்க அம்மா சாவுக்கு காரணம்னு. அது ஆனா எடிட் பண்ணப்பட்ட ஒரு ஆடியோ. இதான் முழுசான ஆடியோ. இத கேளுன்னு சொல்ல செங்க அத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். அதுல அவருக்கு ரொம்ப வயிறு வலி இருந்திருக்குதான். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆப்போசிட்ல யாரோ ஒரு கார் மரத்து மேல மோதி இருக்கு. இத அவங்க அப்பா பாத்துட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்கன்னு ஜிஜியோட அப்பா அமிச்சிருக்காரு. இந்த பையன் இருக்கான்ல, அவன் தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். போயிட்டு பாக்குறவனுக்கு பயமா இருக்கு. ஐயோ, நம்மள யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்களோ, நம்ம மேல பழி விழுந்துருமோன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க யாரோ ஆல்ரெடி போலீஸ்க்கு கான் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால அவன் வேகமா கிளம்பி போயிடுறான். அப்பா இல்லப்பா, அவங்க நல்லா தான் இருக்காங்க, லைட்டா தான் அடிபட்டு இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே, என் பொண்ணுக்கு வேற ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்ல, அப்பதான் ஜிஜி சொல்லிருக்கா, அப்பா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது கிளம்பலாம்ப்பா அப்படின்னு. என் பொண்ணு நான் முதல்ல பாக்குறேன்னு அவங்க அப்பா அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. நடுவுல இருக்கிற பார்ட்டை கட் பண்ணிட்டு ஜிஜிய வில்லி மாதிரி ஆக்கி அந்த ஆடியோ ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நீ தான் போலீஸ்க்கு போன் பண்ணல, நீ அம்மாவை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்லிட்டு செங்கு பயங்கரமா ஜிஜியோட அண்ணனை அடிக்க ஆரம்பிக்கிறான். பயந்துட்டு போயிட்டியா, ஒரு வாழ்க்கை போயிருச்சுடான்னு சொல்ல, இல்ல நான் போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணேன், அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அம்மாவோட கவனக்குறைவுனாலதான் உங்க அம்மாவுக்கு உயிர் போச்சு, அதை நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா அதுக்கும் எனக்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஜிஜிக்கும் அம்மாவோட சாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல, செங்கங்க இருந்து மின்னல் வேகத்துல வீட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். ஜிஜி அதுக்குள்ள வீடு எல்லாமே திவாலாக போகுது. சரி வீடெல்லாம் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இவ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க செங்கங்க ஓடுறவன் ஜிஜியை வேகமா ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். சாரி, என்ன மன்னிச்சிருன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஜிஜி பாக்குறா, எவ்வளவு தைரியம் வந்தா, நீ போனா போயிடணும், நீ திருப்பி வானா நான் சேர்த்துக்கணுமா உன்ன, இங்க இருந்து வெளியே போ வெளியே போ, என் மனசை நீ உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு கண்டபடி செங்க போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்கா. என்ன எவ்வளவு வேணா அடி, என்ன அசிங்கமா வேணா திட்டு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஜிஜி என்னை விட்டு மட்டும் போயிடாத. இத்தனை நாள் உன் மேல எனக்கு கோவம் இருந்தது, உன்னை எப்படி பார்க்க முடியும்னு வருத்தம் இருந்தது. ஆனா உன் மேல இருக்க காதல் எனக்கு குறையவே இல்ல. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் கூட மட்டும் வருன்னு சொல்லிட்டு ஜிஜியை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்க ஜிஜியோட அண்ணாவை ஏதோ தண்ணி இல்லாத காட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு மாத்திருக்காங்க போல இவன் பண்ண தப்புக்கு. ஜிஜி என்ன மறுபடியும் ஆபீஸ்க்கு கூப்பிட்டுக்கமா, அண்ணா எப்படிமா இங்க சஸ்டெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கான். இங்க செங்கோட அப்பா கிட்ட செங்கு ஜிஜி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. என் அம்மாவை ஏமாத்தி என்னென்னலாம் சொத்தெல்லாம் நீங்க வாங்கிருக்கீங்கன்னு இதுல டீடைலா போட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாவது சரி பண்ணி எனக்கு வர வேண்டிய ஷேர, அதாவது என் அம்மாவோட சொத்தை கொடுங்கன்னு சொல்ல, அவங்க அப்பா உடனே நெஞ்சு புடிச்சுக்கிறான். ஃபெங்கங்க ஓடி வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு, வேகமா உன் பொண்டாட்டி இருக்கனால தானே இந்த ஆட்டம் ஆடுற, நான் அவளை கொன்னு தள்ளுறேன் பாருன்னு கையில இருக்க ஒரு பெரிய பிளவர் வேஸ் எடுத்து ஜிஜி மேல அடிக்கிறான். ஆனா செங்கு வேகமா அவளை கட்டி பிடிச்சு காப்பாத்திடுறான். அங்க இருந்து யாராவது மாட்டிட்டுருவாங்களோன்னு ஃபெங்கு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க, இங்க பாருங்க உங்க பையன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு நினைச்சுக்காதீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டோம்னு ஜிஜி என் புருஷன் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக அவனை இங்க இருந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு இன்னும் வருத்தம் தான், ஏன்னா அவ கம்பெனி திவாலாக போறது ஆக போறது தானே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ செங்க அங்க வரான். மேடம், இத்தனை நேரம் நீ என்ன பாத்துக்கிட்டல, இப்போ உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட செயினை அவங்க அம்மா பத்திரமா வச்சிருக்க சொன்னாங்கல்ல, அதுல பார்த்தா சீக்கிரட்டா இது ஒரு கோடு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கோடு எடுத்துட்டு அவங்க அம்மா எப்பவுமே யூஸ் பண்ற சீக்ரெட் லாக்கர் இருக்க பேங்க்குக்கு போயிட்டு அந்த கோடை போட்டிருக்கான். பார்த்தா அதுக்குள்ள அவங்க அம்மா இவனுக்குன்னு வச்சிட்டு இருக்க எக்கச்சக்கமா தனியா இருந்த சொத்து, நிறைய கம்பெனியோட ஷேர்ன்னு சொல்லிட்டு பெரிய காசு செங்குக்கு வந்திருக்கு. இப்ப அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்தாலே உன் கம்பெனியை சரி பண்ணிடலாம், ஓகே தானேன்னு கேட்க, அப்ப இனிமே என்ன பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் செங்க பாக்கிறதுக்கு யாங்ஃபா வந்திருக்கா. நீயும் ஒய்ஃபும் சேர்ந்துட்டீங்கன்னு தெரியும், இதுக்கும் மேல இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. நீங்க ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்றீங்க, அதை பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வருத்தமாவும் இருக்கு. சாரி செங், உனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. ஒன்னே உனக்கு கேட்கணும், ஜிஜி உனக்கு ஏன் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, என்ன மத்தவங்க மட்டும் கேவலமா பாத்திருந்தா பரவாயில்ல, ஆனா நானே என்ன கேவலமா பார்த்தப்போ என்ன நம்பி வந்த ஒரு பொண்ணு அவ. அதனால அவ எனக்கு மனசுல எப்பயோ இடம் பிடிச்சிட்டா, இன்னைக்கு இல்ல. முதல் தடவை அவ என்ன பார்த்து அவ என் கைய டையால கட்டி போட்டாலே அப்பவே அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டா. ஆனா அடைய முடியாத உயரத்துல இருக்கான்னு அவளை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளே என்ன தேடி கீழே வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இனிமே முடிஞ்ச அளவு அவளை தூக்கி நான் மேல பறக்கணும், அதான் என்னோட வாழ்க்கையோட ஒரே நோக்கம்னு செங்க சொல்ல ஆரம்பிக்க, பியூட்டிஃபுல், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு யாங்ஃபா அங்க இருந்து கிளம்பிடுறா. கரெக்டா பார்த்தா, என்னடா எவள்கிட்ட பேச வராளேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தேன், ஆனா இவ்ளோ கியூட்டா நீ பேசுவேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பாக்கலன்னு ஜிஜி சொல்லிட்டு பின்னாடி நிக்கிறா. அடி பாவி, ஓட்டி கேட்டியான்னு சொல்லிட்டு செங்கு பாக்குறான். கேட்க கூடாதா, நீ பேசுற ஒரு வார்த்தையும், அதுவும் அடுத்த பொண்ணுங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து வச்சங்க கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற இந்த கியூட்டான சீனோட தான் இந்த குட்டி மூவி முடியுது. இந்த சின்ன மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய கியூட்டான மூவி எல்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது.
சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னொரு கியூட்டான மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.